கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என்
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். பாடிய வண்ணமாகவே கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவாராக. இல்லை, ஆவிக்குள்ளே நிரம்பி பாடுங்க, உற்சாகமாக பாடுங்க. 2 மணி நேரம் ஆராதனை, ஆனால் பறக்கணும், ஃபயராக இருக்கணும், அக்கினியாக இருக்கணும். செத்துப்போன ஆராதனைகள் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு பாடலை பாடுவோமா? இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவேன், குன்றுகளை தவிடு பொடியாக்குவேன். சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும்போது மனித சக்திகள் உன்னை ஒன்றும் செய்யாதே. அல்லேலூயா. இன்று கண்டு எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்டு துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்டு எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்டு துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்டு எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்டு துன்பம் இனி வருவதில்லை. மலைகள் மிதித்து நொறுக்கிடுவே, குன்றுகளை தவிடு பொடியாக்குவே. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவே, குன்றுகளை தவிடு பொடியாக்குவே. சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும்போது மனித சக்திகள் உன்னை ஒன்றும் செய்யாதே. சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும்போது மனித சக்திகள் உன்னை ஒன்றும் செய்யாது. இருக்கும்போது மனித சக்திகள் ஒன்றும் செய்யாது. மனித சக்திகள் ஒன்றும் செய்யாதே, மனித சக்திகள் உன்னை ஒன்றும் செய்யாதே. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறியும் இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட ஆமென், துன்பம் இனி வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் 2ஆக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி ஆமென் இயேசுவே, யோர்தான் 2ஆக பிரிந்து விடும். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவோம். எரிகோ தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவோம். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட ஆமென், இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? தெரியும் இல்லைங்களா? டிவியில் பார்க்குறீங்கல்ல, எல்லாரும் எழுப்பி நிற்போமா? கரங்களை தட்டி பாட போகிறோம். உற்சாகமாக பாடணும்.
எனக்கு தொண்டை அவுட்டு, இல்லைன்னா இப்படி பாட மாட்டேன். ஃபஸ்ட்டு பாட்டிலேயே ஆவியானவருடைய முழு நிறைவை காண முடியும். நல்ல பாடுற பிள்ளைங்க நல்ல பலத்தோடு பாடுங்க. எல்லாரும் எங்களோடு கூட சேர்ந்து பலத்தோடு பாடுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவேன், குன்றுகளை தவிடு பொடியாக்குவேன். சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும்போது மனித சக்திகள் உன்னை ஒன்றும் செய்யாதே. இறுதி வைத்து கொள்ளுங்க. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோவுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறியும் இல்லை. அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. செத்து போய் பாடினீங்கன்னா அப்படி தான் உங்கள் லைஃப் இருக்கும். நல்ல அக்கினியாக பாடுவீர்களானால் அந்த பாட்டில் உள்ள ஒவ்வொரு கருத்துகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் என்ன கூட்டத்தார்? பெந்தேகோஸ்தே கூட்டத்தார். சொல்லுங்க, நீங்களும் நானும் என்ன கூட்டத்தார்? பெந்தேகோஸ்தே கூட்டத்தார். பெந்தேகோஸ்தே கூட்டத்தார் எப்படி இருப்பாங்க? பெந்தேகோஸ்தின் நாளிலே என்ன நடந்தது? ஆவியானவர் இறங்கினார், பலமாக இறங்கினார், ஊற்றப்பட்டார். அப்போ ஊற்றப்பட்ட உடனே அங்கே அற்புதம் நடந்துச்சா இல்லையா? எல்லா ஜனங்களும் வியப்பா பார்த்தாங்களா இல்லையா? இது என்ன, இது என்ன, இது என்ன புதுவிதமாக இருக்கு, ஒன்றும் புரியலையே எங்களுக்கு. ஒருவரோடு ஒருவர் பார்த்து கொள்கிறாங்க. எங்கள் பாஷையெல்லாம் இவங்க பேசுகிறாங்களே. பல நாடுகளிலிருந்து வந்திருக்காங்க. பல நாடுகளிலிருந்து வந்த ஜனங்கள் எங்களுடைய பாஷைகளை இவர்கள் பேச கேட்கிறோமே. கர்த்தர் அங்கே இறங்கின உடனே பயங்கரமான அற்புதங்கள் நடந்தது. எப்படி இருக்கணும் தெரியுமா? ஊழியக்காரி முதற்கொண்டு விசுவாசிகள் வரைக்கும் ஃபயராக இருக்கணும், அக்கினியாக இருக்கணும். ஆமைன்னு சொல்லுங்க, ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சினிமாவையும் நாடகத்தையும் பார்த்து கொண்டு ஆவியானவரோடு கூட இடைப்பட முடியாது. புரியுதுங்களா? அதெல்லாம் ஓரம் கட்டிடணும். ஆவியானவரோடு கூட எனக்கு ஆவியானவரை நான் முழுவதுமாய் நேசிக்கிறேன், என் இயேசுவை நான் முழுவதுமாய் நேசிக்கிறேன், என் மனவாளனை நான் முழுவதுமாய் நேசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆவியானவரோடு இருக்கிறவர்களால் தான் ஆவியினால் நிரப்பப்பட முடியும், ஆவியினால் நடத்தப்பட முடியும். அந்த அக்கினியை பார்க்க முடியும், அந்த அனலை பார்க்க முடியும். எல்லாராலும் பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் வேறு பிரிக்கப்பட்ட ஜாதிகள். என்ன ஜாதி? உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அப்படின்னு ஒரு அல்லேலூயா வரட்டும். வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. அப்படியா? அப்படி இருக்கீங்களா? நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. அப்படிப்பட்டவங்க ஒரு அல்லேலூயா வரட்டும், அல்லேலூயா வரட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல. பவுல் சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இவ்வுலகத்திற்குரியவர்கள் அல்ல. பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளால் தான் அந்த அக்கினியை வரமடைக்க முடியும். எல்லாராலும் முடியாது. அவங்க கை தட்டினா ஒரு அனல் பறக்கும், வாயை திறந்த அனல் பறக்கும், பாட்டு பாடினா அனல் பறக்கும். அல்லேலூயா. எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி பாடுவோமா? இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. மலைகள் மிதித்து நொறுக்கிடுவேன், குன்றுகளை தவிடு பொடியாக்குவேன். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவேன், ஆமென். குன்றுகளை தவிடு பொடியாக்குவேன். சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும்போது மனித
Riandara, Riandara, Karavara, Riandara, Rivana, Karavara, Riandara, Oh, Shamanamana, Karavara, Riandara, Riandara, Karavara, Riandara, Karavara, Riandara, Rivana, Shakri, and the Marikamo, and the fire. They were killing, they were killing, they were killing, they were killing. They the Badatu, they the Badatu, Nanagal Vodaka Badatu, the mother in Model, Aradale, Model was at the Batale, and the Satravin Balabari, it is the Badatu Bandaway. Yakob Kabroda Mane, Mandarangai, Srivel Kabroda Mane, put it on the day. Esumi Namakani, Adikabadavake, Adikabadavake, and the way Kundri and Tavadi, Modiagatu, and the way Mani the Saktigal Ella, Esumi Namakani, Adikabadatu, Mani the Saktigal, Mani the Saktigal, Mani the Saktigal, Suriati Balabai, Mandarati Navigal, Mani the Saktigal, Punaduri Saktigal, Esumi Namakani, Adikabadavake, in the conquering Egyptian, in the Kana, the Maniki, and the way that worship of the Kundi, and the way Makimai, Engelme, Irangobadia, Makimai Takobadia, Esumi Namatrina, Shavikro, Rivalama, Shatana, the Nikanavara, Diandara, Rimana Kanavara, Diandara, Diandara, Kanavara, Diandara. Hallelujah, fire, fire, fire. They were killing, Pelaga all against it. They were killing Pelaga all against it. Eswe need a rago. Eswe need a rago. Eswe need a rago. Eswe need a rago. But a Pelaga on Kulu, Pelaga Saya Pondu, Pelaga Saya Pondu, and the Bell Vichil need a regular body. When there was an all in a wood chopper to body, and get pretty Mayangaramana Kariangal Undanado. And the press of in Adavili Arpuda, Yadi Supamadagano, and the press of Madana Kurebahi, Iporde, Sirakano, Esubin Amatala, Belavina Marano, Belavina Toda, Sukavina Toda, Mandrakake, Kata Tota Sukamaku, only in the Patti, they were a Maimapati Kundrakake, and the including in the Haradi Krake, Katuda Valamaka with the Sarira Rangovadake, or the Plagapuli Rangovadake, Katina Hirada, put down the Kanavar Mail Rangovadake, Katina Hirada, and put the Waliver Mail Rangovadake. ஒன்று வாய்க்காதே போகட்டும் ஒன்று வாய்க்காதே போகட்டும் ஒன்று வாய்க்காதே போகட்டும் இவனவ சந்தராத நீகனவரதியந்தரா கனவரதியந்தர ரியந்தரா கனவரதியந்தரா இவனவனவனவ சந்தராத நீகனவரதி ரியந்தரா கனவரதியந்தரா இவனவ சந்தரியாதவரிக்கமான வந்தராக்கு நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க அந்நிய பாஷையில மாத்திரம் பேசிட்டு இருங்க அந்நிய பாஷையில மாத்திரம் பேசிட்டு இருங்க Jesus 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 hallelujah 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 ஸ்தோத்திரம் 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 நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உபவாச நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார் யாதிகளை சுகமாக்கி கொண்டிருக்கிறார் பலவீனங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார் பிசாசின் தீய வல்லமைகளை கர்த்தர் அடித்துக் கொண்டிருக்கிறார் சூனியத்தின் வல்லமைகளை கர்த்தர் அடித்துக் கொண்டிருக்கிறார் உன் தலையை கர்த்தர் உயர்த்தி கொண்டிருக்கிறார் உன் தலையை கர்த்தர் உயர்த்தி கொண்டிருக்கிறார் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்கி கொண்டிருக்கிறார் உன்னை கீழாக்காமல் மேலாக்கி கொண்டிருக்கிறார் உன் குடும்பத்தை அலங்கடித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் தலையை கர்த்தர் உடைக்கிறார் அவருடைய சூழ்ச்சிகளை கர்த்தர் உடைக்கிறார் அவருடைய தந்திரங்களை கர்த்தர் அழிக்கிறார் கர்த்தருடைய வல்லமையுடைய வீட்டுக்குள் பாய்கிறது நீ இங்கே இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய் கர்த்தருடைய வல்லமையோ தேவனுடைய வீட்டுக்குள் இருந்து உன் வீட்டுக்குள்ளே உன் வீட்டுக்குள்ளே பாய்ந்து செல்லுகிறது சத்ருவின் வல்லமைகளை கர்த்தர் அழித்துக் கொண்டிருக்கிறார் நீ பயப்படாதே உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர் உலகத்தில் உள்ளவனை காட்டில நமக்குள் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர் பெரியவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு நான் சர்வ வல்லமை உள்ளவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார் இன்றைக்கு அந்த வாக்கை அவர் செயல்படுத்த போகிறார் நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நீ பார்க்க போகிறாய் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை உன் கண்கள் பார்க்க போகிறது மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார் உன் கரங்களை தளர விடாதே உன் கைகள் தளர வேண்டாம் தைரியமாய் நில்லு பார்வோனுக்கு முன்பாக நான் செய்ய போகிற பயங்கரமான அதிசயத்தை உன் கண்களால் காண்பாய்
பார்வோனுக்கு முன்பாக உனக்கு எதிராக செயல்படுகிற தேவனுடைய மக்களுக்கு எதிராக செயல்படுகிற அந்த பொல்லாத ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நான் செய்ய போகிற பயங்கரமான காரியத்தை உன் கண்கள் காணும். மோசேக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார், கரங்களை தாழ விடாதே, தளர விடாதே, தளர விடாதே, உன் கரங்கள் உயர்ந்து இருக்கட்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? நீ விசுவாசத்தில் பலனாயிரு. நீ பலனாய் இருக்க 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 காரியம் ஜெயித்து கொண்டே இருக்கும். காரியங்கள் வாய்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். காரியங்களை கர்த்தர் ஜெயிக்க பண்ணி கொண்டே இருப்பார். தளர்ந்து போகாதே, மனம் தளர்ந்து போகாதே. யாக்கோபே, நீ ஏன் சோர்ந்து போனாய்? இஸ்ரவேலே, நீ ஏன் தளர்ந்து போனாய்? ஆபத்து காலத்தில் நீ தளர்ந்து போவாயானால் உன் பலன் குறியினது. நீ தளர்ந்து போகாதே, பலங்கொண்டு திடமனதாயிரு, திடன்கொள். நான் உலகத்தை ஜெயித்தது போல நீ உலகத்தை ஜெயிப்பாய். உலகத்திலிருந்து வருகிற தீமையான காரியங்களை ஜெயிப்பாய். வலு சர்ப்பத்தின் வல்லமைகள் உன்னை அசைக்காது. தேள்களை போல குட்டி கொண்டிருக்கிற பொல்லாத கிரியைகள் உன்னை அசைக்காது. நான் இந்த மாதத்தில் உன்னை நடத்துவேன், ஆச்சரியமாய் நடத்துவேன், அற்புதமாய் நடத்துவேன். உன் தேவைகள் சந்திக்கப்படும். நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலாக நான் உனக்கு செய்வேன். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் நான் உனக்குள்ளே கிரியை செய்ய வல்லவர், கிரியை செய்ய வல்லவர். உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும், உன் காரியங்கள் கட்டப்படும். இடிந்து போவதில்லை, நீ கட்டப்படுவாய். உன் காரியங்களை கர்த்தர் கட்டுவார், கட்டி எழுப்புவார், கட்டி எழுப்புவார். உன் கொம்பு உயர்த்தப்படும். பயப்படாதீங்க, தைரியமாயிருங்க. இந்த மாதத்தில் கர்த்தருடைய பயங்கரமான அதிசயமான செயல்களை நம்முடைய கண்களால் காணப்போகிறோம். இந்த மாதத்தில் கர்த்தருடைய பயங்கரமான செயல்களை நம்முடைய கண்களால் காணப்போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியத்தை உன் கண்களால் நீ காண்பாய். பயப்படாதே. உனக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். குறித்த காலத்தில் நான் அதை செய்து முடிப்பேன். உனக்கு குறித்திருக்கிறதை நான் குறித்த நேரத்தில் செய்து முடிப்பேன். உனக்கென்று குறித்திருக்கிறதை நான் குறித்த நேரத்தில் செய்து முடிப்பேன். ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? எந்த மனுஷனால் நீ அவதிப்படுகிறாயோ, எந்த மனுஷனால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, அந்த மனுஷனை கர்த்தர் சீக்கிரமாக தொடப்போகிறார். எந்த மனுஷனால் நீ அவதிப்பட்டு, எந்த மனுஷனால் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, ஒவ்வொரு நாளும் உபத்திரவத்தின் குகையில் இருக்கிறாயோ, கர்த்தர் அந்த மனிதனை துரிதமாய் சந்திக்க போகிறார். துரிதமாய் கர்த்தர் தொட போகிறார். துரிதமாய் கர்த்தருடைய ரட்சிப்பு அவனுக்குள் நிறைவேற போகிறது. துரிதமாய் கர்த்தருடைய ரட்சிப்பு அவனுக்குள் நிறைவேற போகிறது. இன்றைக்கு நீ அழுது கொண்டு வந்தாய், கண்ணீரோடு கூட வந்தாய். எவ்வளவு நாளைக்கு ஆண்டவரே எனக்கு இந்த வேதனை, எவ்வளவு நாளைக்கு ஆண்டவரே இந்த பாடுன்னு கேட்டுக்கொண்டு வந்தாய். சீக்கிரமாய் உன் கணவரை நான் அசைப்பேன். எந்த மனிதனால், எந்த மனுஷனால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, அந்த மனிதரை நான் அசைப்பேன். உன் கண்கள் காணும். எந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் வந்து அவளோடு அமர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியம் சீக்கிரமாய் கை கூடி வரும். அன்றைக்கு நெகேமியாவின் காரியத்தை கை கூடி வர பண்ணின கர்த்தர் உன் காரியத்தை சீக்கிரமாய், உன் காரியத்தை சீக்கிரமாய், உன் காரியத்தை சீக்கிரமாய் கை கூடி வர பண்ணுவேன். கை கூடி வர பண்ணுவேன். கை கூடி வர பண்ணுவேன். உன் வீட்டுக்கு ஒரு தூதன் வருகிறான். நற்செய்தியை கொண்டு வருகிறான். ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறான். எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அதை அவன் கொண்டு வருகிறான். உன் காரியம் ஜெயமாய் முடிகிறது. உன் காரியம் ஜெயமாய் முடிகிறது. கர்த்தர் சொல்கிறார், நீ இவ்வளவு நாட்கள் காத்திருந்தாய். நீ காத்திருந்தபடினால் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு முன்பாக தரேன். இப்பொழுது உன்னோடு கூட நான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். பெரிய ஆசீர்வாதம் உன் வீட்டை தேடி, பெரிய நன்மை உன் வீட்டை தேடி வருகிறது. அது சமாதானமான ஒரு நன்மை, சமாதானமான ஒரு ஆசீர்வாதம் உன் வீட்டை தேடி வருகிறது. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்படியே எல்லாரும் உட்காருங்க. தெய்வ சமூகத்தை உணர்ந்து, தெய்வ சமூகத்தை உணர்ந்து உட்காருங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள்
வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் மேல் நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் மேல் நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. ஆமென். உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வளவு நேரம் கர்த்தர் நம்மோடு கூட பாடல் மூலமாக ஆராதனையின் மூலமாக இடைப்பட்டபடியினால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக புறப்பட்டு போவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக புறப்பட்டு போவோம். சபைக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? விசுவாச குடும்பத்தார் சுகமாய் சமாதானமாய் அவர்கள் பாதுகாப்போடு இருக்கும்படியாக தொடர்ந்து உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு நேராக நாம் திருப்புவோம். கர்த்தர் அந்த பகுதியிலிருந்து நம்மோடு கூட பேசுவாராக. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த பகுதிகளில் இருந்து, இந்த வசனத்திலிருந்து நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரசங்கத்தின் தலைப்பு தேவன் பலன் அளிப்பார். தேவன் பலன் அளிப்பார். வாசிங்க இப்போ. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை, தேவன் பலன் அளிப்பார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச வருகிற வார்த்தை, பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர், மறுபடியும் சொல்கிறேன், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று. தேட வந்திருக்கிறீங்களே, சும்மாவா வந்திருக்கிறீங்க? எதுக்கு வந்திருக்கிறீங்க? டைம் பாஸிங்காக வந்திருக்கீங்களா? வீட்டில் போர் அடிக்குது, சும்மா போய் கை தட்டலாம், சும்மா பாடலாம், சும்மா உட்காந்துட்டு வரலாம், ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரலாம், அதுக்காக வந்திருக்கிறோம். ஒருவரும் அப்படிப்பட்ட காரியங்களுக்காக வரல. எதுக்காக வந்திருக்கோம்? பலனை சொல்லுங்க, பலனை, அவரை தேடி பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். சொல்லுங்க, அவரை தேடி பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். எப்பொழுது பலன் அளிப்பார்? எப்பொழுது பலன் அளிப்பார்? அவரை எவ்விதமாய் தேட வேண்டும்? ரெண்டு காரியங்களை பார்த்துட்டு பலனுக்கு கடைசியாக நம்ம போகலாம். எப்பொழுது பலன் அளிப்பார்? எப்பொழுது பலன் அளிப்பார் என்று சொன்னால், இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவரை தேடும் பொழுது. சொல்லுங்க, நீங்க மறுபடியும் சொல்லுங்க, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவரை தேடும் பொழுது. எப்போ தேடணும்? சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. எப்போ தேடணும்? எப்போ தேடணும்? சரியா சொல்லுங்க. நான் நினைக்கிறது மாதிரி சொல்லுங்க. எப்போ தேடணும்? சரியா? எத்தனை மணிக்கு தேடணும்? எப்போ தேடணும்? எத்தனை மணிக்கு தேடணும்? எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கர்த்தரை தேடக்கூடாது. 10 மணிக்கும் 11 மணிக்கும் 12 மணிக்கு டைம் இருந்தால், டைம் இல்லைன்னா 1 நிமிஷம் ஜபம், அரை நிமிஷம் ஜபம், அதெல்லாம் பலனை கொண்டு வராது. கவனித்துக் கொள்ளுங்க. அரை நிமிஷம் ஜபம், 1 நிமிஷம் ஜபம், அப்படி வெளியே புறப்பட்டு போகும்பொழுது, டியூட்டிக்கு புறப்பட்டு போகும்பொழுது, நல்ல விசேஷ காரியங்களுக்கு புறப்பட்டு போகும்பொழுது கேலண்டரில் போயிட்டு அங்கே நின்று அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை பார்த்துட்டு அங்கேயே கண்ணை மூடி அப்படியே என்னவோ முன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறது, அதெல்லாம் பலனை கொண்டு வராது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை சரியாக கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் சரியாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை எப்போ தேடணும்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். இன்றைக்கி என்ன தேடுறாங்க? எழும்பின உடனே நியூஸ் பேப்பர், மொபைல். அன்றைக்கி நியூஸ் பேப்பர் இருந்தது, இன்னைக்கு மொபைலில் நியூஸை பார்க்கணும், என்ன செய்தின்னு பார்க்கணும். அடுத்தது காஃபி கொண்டாமா, பால் வாங்க போகணும். அடுத்தது என்னென்ன வேலை இருக்கு எல்லாம். அப்பாவுக்கு கொடுக்குற கனம் எங்க? அப்பாவுக்கு கொடுக்குற மதிப்பு எங்க? வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆஃபீஸில் 8:30 மணினா 8:30 மணிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். மற்ற காரியங்களுக்கு க்யூவில் போய் நிற்கிறோம். மற்ற காரியங்களுக்கு கனத்தை கொடுக்குறோம். அப்பாவுக்கு கொடுக்குற கனம் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கு? அதை நீங்கள் தான் நிதானிக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலன் இல்லாமல் இருக்க, ஒரு சரியான பலனை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்தில் சரியான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். பலன் என்று சொன்னால் சரியான அர்த்தம் பரிசு பொருள், கிஃப்ட், பரிசு பொருள். பிள்ளைங்க அந்த போட்டி இந்த போட்டி அந்த போட்டி இந்த போட்டியில் பங்கு பெறுகிறார்கள், முதல் இடத்தை பிடிக்கிறார்கள். முதல் இடத்தை பிடித்த உடனே அவர்களுக்கு என்ன கொடுக்குறாங்க?
சொல்லுங்க, என்ன கொடுக்குறாங்க? gift கொடுக்குறாங்க, பரிசு கொடுக்குறாங்க. விலை உயர்ந்த விலை மதிப்புள்ள பரிசுகளை பெற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு சரியான ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். பலனை கர்த்தர் நமக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், பலனோடு கர்த்தர் வந்து நிற்கிறார். நீங்கள் கர்த்தரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் பைபிள் ஸ்டடி, எப்பொழுதெல்லாம் சபை கூடி வருதல் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை கூடி வந்து கர்த்தரை தேடுகிறீர்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பின உடனே முதல்ல அப்பான்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் நீங்கள் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதிகாலையில், ஃபஸ்ட்டு அதிகாலையில். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பலன் அளிக்க முன் வருகிறார், முன்னாடி வந்து நிற்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில். ரெண்டாவது, முதல்ல சொன்னேன், அதிகாலையில் கர்த்தரை கருத்தாக தேடணும். எப்படி தேடணும்? தூங்கி வணிச்சிட்டு கொட்டாயை விட்டுட்டு ஏனோ தானோன்னு அப்படி இல்லை, கருத்தாக கர்த்தரை தேடணும். அதிகாலையில் ஃபஸ்ட்டு தேவனுக்கு அது கொடுக்க வேண்டிய அந்த கனம். ரெண்டாவது, எப்படி கர்த்தரை தேடணும் எடுத்து வாசிப்போம். ஒரு மனிதனை நான் உதாரணமாக வைக்கிறேன். வேதத்தில் அநேக ராஜாக்கள் தோன்றினாங்க. ராஜாக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அநேக ராஜாக்கள் தேசங்களையும் ஜனங்களையும் ஆண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு ராஜா கூட, ஒரு குறிப்பிட்ட மனிதன் சொல்லுகிற வார்த்தையை ஒரு ராஜாவும் சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு ராஜா மாத்திரம் சொல்கிறான். இன்றைக்கி அதை நாம் கவனிக்க போகிறோம். எப்படி கர்த்தரை தேட வேண்டும். 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இங்கிருந்து தான் இன்றைக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. எப்படி கர்த்தரை தேடணும் முதல்ல நான் அதை சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். எப்பொழுது கர்த்தரை தேடணும்? அதிகாலையில் முதல் கர்த்தருக்கு கொடுக்கிற கனம். ரெண்டாவது, எப்படி கர்த்தரை தேடணும்? பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எப்படி கர்த்தரை தேடணும்? 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கம்மா. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும். 2ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு. மறுபடியும் அந்த வார்த்தையை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு. யாருடைய பார்வைக்கு? யாருடைய பார்வைக்கு? மனுஷனுக்காக அல்ல. இன்னைக்கு ஆராதனைக்கு போகலன்னா பாஸ்டர் கேட்பாங்களே, ஏன் சிஸ்டர் வரல? அம்மா கேட்பாங்களே, ஏன் வரல? யாருடைய பார்வைக்கு முன்பாக? அது எங்களுடைய டியூட்டி. நாங்கள் கேட்கணும். மெய்ப்பர்கள் விசுவாசிகளை கண்காணிக்கணும். கண்காணிக்கக்கூடிய மெய்ப்பனாகிரு. உன் ஆடுகளின் மேல் கவனமாயிரு. உன் ஆடுகள் எப்படி இருக்காங்க, எவ்விதமாக இருக்காங்க, கவனமாயிரு. அதை சொல்லி கொடுத்துருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தரின் பார்வைக்கு ஆசா தன் தேவனாகிய, நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, யாருடைய பார்வைக்கு முன்பாக? யாருடைய பார்வைக்கு முன்பாக? அப்போ கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்குதா இல்லைங்களா? கவனிச்சுட்டே இருக்கு இல்லைங்களா? 24 மணி நேரம் கவனிச்சுட்டு இருக்கு. கர்த்தரின் பார்வைக்கு முன்பாக நன்மையும், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, நன்மையும் செம்மையுமானதை செய்தா. இப்போ 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி. சிலைகளை உடைத்து. சரி, வாசிங்க. விக்கிரக தோப்புகளை வெட்டி. சரி. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும். நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து 5ஆம் வசனம். யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து. சரி. மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக அகற்றினான். அப்போ 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? இந்த 3ஆம் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது இல்லையா? அதை நம்ம செய்யலை, அதை விட்டுருவோம். அன்னைக்கு அது இருந்தது, அவைகளை அகற்றினான். அந்த 3ஆம் வசனத்துக்கு பதிலாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்புங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிட்டு வாங்க. 2ஆம் வசனத்தை ஒப்பிட்டு நான் பேச விரும்புகிறேன். இந்த பலிபீடங்களை, மேடைகளை,
சிலைகளை விக்கிரகங்களை அகற்றினான் என்ற வார்த்தைக்கு பதிலாக அவைகளை நாம் செய்வதில்லை. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் ஒருவரையே நாம் பணிந்து கொள்ளுகிறவர்கள். அதற்கு பதிலாக அகற்ற வேண்டிய காரியங்கள் நம்மிடத்தில் உண்டு. அவன் வேற காரியங்களை அகற்றினான். அன்றைக்கு அந்த ஜனங்கள் அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்படிப்பட்ட காரியம் விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது, சிலை என்று சொல்லும் பொழுது, தோப்பு என்று சொல்லும் பொழுது எதை காட்டுகிறது என்பதை நான் சொல்லி படிப்பித்து கொடுக்க நான் விரும்புகிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை கேட்டு அதன்படி ஜீவிக்கும் பொழுது சரியான ஒரு பலனை நாம் பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் கேட்குறோம்? கதை கேட்கறது போல அல்ல, கதை கேட்கறது போல இல்லை. ஆறுதலாக பேசினா, சமாதானமாக பேசினா, ஆசீர்வாதத்தை பேசினா ரொம்ப சந்தோஷம். ஒரே கிளாப்பு தான், ஒரே கரகோஷம் தான். ஆனால் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சத்தியங்களை ஆவியானவர் கொண்டு வரும் பொழுது நாம் மிகவும் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த 2ஆம் வசனத்துக்கு ஈக்குவலாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? அங்கே வேறு காரியங்களை அகற்றினான். இன்றைக்கு அவைகள் நமக்கு அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக இங்கே எவைகளை அகற்ற வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். வாசிங்கம்மா. மாம்சத்தின் கிரியைகள் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயின. சரி. அவை ஆவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள். இங்கிருந்து எடுக்கிறேன். பில்லி சூனியம், பகைகள். பில்லி சூனியம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை அறிவேன், பயங்கரமான ஒரு போராட்டத்தில் இருந்தார். கண்ணீரோடு கூட சபை ஜெபித்தது. கர்த்தர் சரியான விடுதலையை கொடுத்தார். அவர் நல்ல பணம் சம்பாதிக்கிறவர். நிறைய பணங்கள் அவருடைய கையில் இருந்தபடினாலே பின்னாடி தான் கேள்விப்பட்டு அவர் செய்த தவறை அவரே இடத்துல சொன்னார். ஒரு 3 பயங்கரமான பாவத்துக்குள்ளாக அவர் போயிட்டார். பணம் நிறைய இருந்தபடினாலே கர்த்தர் விடுவித்தார். சபையின் ஜெபத்தை கேட்டு அவருக்கு ஜீவனையும் ஆயுசு நாட்களையும் கர்த்தர் கூட்டி கொடுத்தார். திடீர்னு சொல்லி பார்க்கும் பொழுது மறுபடியுமாக போன பிசாசம் உள்ள நுழைஞ்சிருச்சு. போன சாத்தான் உள்ள வந்துட்டான். போன சாத்தான் உள்ள வந்த உடனே ஒரு பயங்கரமான பயம் உண்டாக்கி நேராக என்கிட்ட வந்தார். அப்போ சில காரியங்களை பேசி கொண்டிருக்கும் பொழுது, அம்மா இந்த குறிப்பிட்ட விஷயங்களிலெல்லாம் நான் தப்பு செய்துட்டேன், ஏற்கனவே செய்த அது நிமித்தம் வந்த ஒரு சாபம் என்னுடைய வாழ்க்கையில், பாவமும் சாபமும் வியாதியும் வேதனையும் மரணத்துக்கு எதுவான காரியம். கர்த்தர் என்னை விடுவித்தார். நான் ஒழுங்காக இருந்திருக்கணும். மறுபடியுமாக அந்த பன்றி போய் சேற்றில் விழுந்தது போல நான் விழுந்துட்டேன். மறுபடியுமாக இழந்து போனேன். மறுபடியுமாக என்னை விட்டு போன அந்த சாத்தான் உள்ளே வந்துட்டான். இப்போ நீங்கள் எனக்காக ஜெபிக்கணும். அப்போ அவரே சொன்னார், நான் கேட்க மாட்டேன் யாருக்கிட்டையும். நீங்கள் என்ன செய்தீங்க சொல்லுங்கள், அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், அதெல்லாம் அப்பாவுடைய காரியம். மன்னிக்கிறவர் அவர், நாங்கள் அல்ல, நாங்கள் சாதாரண மனிதர்கள், ஜெபிக்கிறவர்கள், அவ்வளோதான். அப்போ ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படிப்பட்ட மனிதனா இப்படிப்பட்ட காரியத்தையா செய்கிறாரு? இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போகலாமா? போகிறாரா? பணங்களை கொண்டு போய், அதனால தான் இப்படி வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனையா, இவ்வளோ பிரச்சனையா, இவ்வளோ பிரச்சனையா சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டேன். கடைசியாக சொன்னேன், இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், சபை ஜெபிக்கும், கர்த்தர் இறங்குவார், மனம் இறங்குவார். கர்த்தாவே எனக்கு இறங்குன்னு சொல்லுங்க, கர்த்தர் இறங்குவார். இதோட நீங்கள் விட்டுறணும். திரும்ப போனீங்கன்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவரும் நீங்களும், கர்த்தரும் நீங்களும். மறுபடியும் கர்த்தர் இறங்கினார். மறுபடியும் கர்த்தரிடத்தில் இறக்கத்தை பெற்றுக்கொண்டார். ஓப்பனாக சொல்லலை சில காரியங்களை. கர்த்தர் ஜீவனை கொடுத்தார், ஆயுசு நாட்களை கொடுத்தார். கொஞ்ச நாள் பிறகு ஃப்ரெண்ட்ஸோடு சேர ஆரம்பித்தார். மறுபடியுமாக பன்றி போய் விழுந்தது போல விழுந்தார். 3வது முறை எது அவரை விட்டு விலகி போனதோ, அவரை விட்டு போனதோ, திரும்ப அவருடைய ஜீவியத்திற்குள் வர ஆரம்பித்தது. மறுபடியும் வந்தார், கதறினார். நான் என்ன செய்ய முடியும்? ஜெபிக்கிறேன் என்ற வார்த்தையை தவிர, உண்மையாய தேவனுடைய பிள்ளைக்காக ஜெபிப்பதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியல. ஆனால் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மனம் இறங்கவில்லை. கவனித்துக் கொள்ளுங்க. சில காரியங்களை குறிப்பிட்டவன் கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் எப்படி கர்த்தரை தேடினா
அகற்ற வேண்டியவர்களை அகற்றி விட்டு கர்த்தரை தேடினார். இந்த இடத்துல பார்க்கிறோம் என்னென்ன காரியங்களை விட்டு விடணும். பில்லி சூனியம், பில்லி சூனியம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கா? போகிறவர்கள் உண்டா? உரி கேட்க போகிறீங்களா? சூனியக்கார இடத்துல போகிறீங்களா? செய்கிற அனுபவம் இருக்கா? அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்களா? கர்த்தருக்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அகற்ற வேண்டிய சில காரியங்களை அங்கே அகற்றினது போல இங்கே நம்ம அகற்ற வேண்டிய காரியங்கள் இருக்கு. என்ன இருக்கு? பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுன பரியாசம் முதலானவைகள். இப்போ ஒவ்வொன்றா சொல்றாருல்ல, யாருக்கோ பேசுறாரு, எனக்கு இல்லை, யாருக்கோ பேசுறாரு அப்படிங்க நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க? இல்லை. அகற்ற வேண்டிய காரியங்களை அன்றைக்கு ஆசா நன்மையும் செம்மையும் ஆனதை செய்து கர்த்தரை தேடுகிற விஷயத்திலே அகற்ற வேண்டியவர்களை அகற்றி விட்டு அதன் பிறகுதான் கர்த்தரை தேட இறங்கினார். அப்போ அகற்ற வேண்டிய காரியங்களை உள்ளே வைத்துக்கொண்டு நம்முடைய வீட்டிலே, நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய வாழ்க்கையில் வைத்துக்கொண்டு பலனை பெற்றுக்கொள்ளணும் ஒரு காலம் நடக்காது. ஆமைன்னு சொல்லுங்க, ஆமைன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வீட்டை சுற்றிலும், நம்முடைய சபையை சுற்றிலும் தென்னை மரங்கள் வைக்கப்பட்டிருந்தது. நான் வரும்போது இருந்தது நல்ல பெரிய பெரிய தென்னை மரங்கள். நான் வந்த உடனே எல்லாம் கனி கொடுக்க ஆரம்பிச்சது. அம்மா சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் வைக்கிறேன், நாளைக்கு எனக்கு பின்னாடி வர பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்னுவாங்க. நிறைய தென்னை மரங்கள். அப்போ அந்த தென்னை மரம் திடீர்னு என்ன ஆகும்னா, அந்த குருத்தில் ஒரு மாதிரி மடங்கி கீழே விழும், கருகி போகும், அந்த மரங்கள்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு முறை நான் வருவதற்கு முன்பாக பாஸ்டர் சுந்தர ஐயா இங்கே வந்திருக்காங்க. அம்மாவும் ஐயாவும் அவரோடு கூட பேசுனாங்க. பாஸ்டருக்கு ரொம்ப அந்த தென்னை மரங்கள்லாம் ரொம்ப இஷ்டம். பாஸ்டர் பெரிய நம்முடைய தலைமை போதகருக்கு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. ஐயா அவர்கள் இளநீர், தேங்காய் அதெல்லாம் வெட்டி ஃபெய்த்தோம்க்கு அனுப்புவாங்க. ஏன் இப்படி இருக்குது இதெல்லாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு ஐயாவை பார்த்து சொன்னாரா, பா தம்பி, இந்த மரத்து அடியில் வண்டு, பெரிய 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 புழுக்கள், வண்டுகள் உள்ளே இருக்கும். நீ என்ன செய்யணுன்னா ஆழமாக தோண்டிட்டு அது உள்ள நல்ல ஸ்ட்ராங்காக உப்பு, நல்ல கல் உப்பை வாங்கி உள்ளே போட்டு விடு, நல்ல எருவை போட்டு விடு, அந்த வண்டெல்லாம் தோண்டி எடுத்துரு. அதன் பிறகு பாரு இந்த மரம் எப்படி வளருகிறது என்று. அந்த வண்டு உள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த மரம் அப்படி தான் இருக்கும், அது வளராது, அது கருகி போகும், அது கனி கொடுக்காது, அது பார்ப்பதற்கு அழகாக இருக்காது. அந்த வண்டை நீ எப்போ நீ தோண்டி எடுக்கிறையோ, நோண்டி எடுக்கிறையோ, அப்போ தான் மரம் நல்லா இருக்கும். மரமாகிய இந்த வாழ்க்கை, இந்த ஜீவியை பார்ப்பதற்கு அநேகருடைய வாழ்க்கை அழகாக இல்லை. காரணம் என்னென்னா, அந்த மரத்தின் அடியிலே ஒரு வண்டு இருந்தது போல, ஏராளமான வண்டுகள் அதை உள்ளே இருந்து அரித்து கொண்டிருந்தது போல நம்முடைய ஜீவியத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறபடினாலே பலனை பெற்றுக்கொள்ளாமல் சரியான ஒரு பலன் இல்லை. என்ன சொன்ன போன வாரம் 3 மாதத்துக்குள்ள சரியான ஒரு ஆசீர்வாதத்துக்குள் தேவன் நம்மை நடத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஓபேத் ஏதோமினுடைய வீட்டிலே 3 மாத கர்த்தருடைய பெட்டி இருந்தபோது அந்த 3 மாதத்தில் சரியான ஒரு ஆசீர்வாதத்தை அந்த மனிதன் பெற்றான். அது அவன் பெற்றுக்கொண்டு அந்த மனிதனையும் அவனுடைய குடும்பத்தின் காரியங்களையும் மற்ற ஜனங்கள் பார்த்த உடனே மிகவும் ஆச்சரியப்பட்டாங்க, வியந்து போனாங்க. சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் இன்றைக்கு அந்த பெட்டி உள்ள வந்தபடினால், இந்த பிரமாணங்கள் உள்ள வந்தபடினால், இந்த கற்பனைகள் உள்ள வந்தபடினால், கர்த்தருடைய சட்டத்திட்டங்கள் உள்ள வந்தபடினால் அவனுடைய வாழ்க்கை இவ்வளவு அருமையாக இருக்கேன்னு சொல்லி, இந்த கற்பனைகள், இந்த பிரமாணங்கள், இந்த சட்டத்திட்டங்கள் நிறைந்த இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ஒருவர் ஆசைப்பட்டார். இந்த ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பில்லி சூனியம், வேற என்ன போட்டிருக்கு? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள்,
கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறித்தனமான காரியங்கள். கொலை செய்ய மாட்டான். கொலை செய்வதற்கு ஏதுவாக பழி வாங்கணும். எதுலையாவது ஒரு ஃபோன் விஷயத்தில் என்ன பண்ணுவான், அவன் பிள்ளைகளுடைய வீட்டிலே கல்யாணம் நடக்கும்போது கட் பண்ணிடுவான். கொலைக்கு ஏதுவான காரியம். வேலை ஸ்தலத்திலே ஃபோன் பண்ணி அவனுக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை கட் பண்ணிடுவான். சம்பள உயர்வை கட் பண்ணிடுவான். வேலையை விட்டு தூக்கிடுவான். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், வெறித்தனமான காரியங்கள், பரியாசமான காரியங்கள், பரியாசம், பட்ட பேர் வச்சு கூப்பிடுறது, கேலி பண்றது, பரியாசம் பண்றது. நீங்களும் நானும் தேவ சாயலால் உருவாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் தேவ சாயலால் அப்படிதானே? தேவ சாயல் இருக்கா? தேவசாயினால் உருவாக்கப்பட்டவங்க. இருக்கக்கூடாதவைகள் அவைகள், அகற்றப்பட வேண்டிய காரியங்கள் அவைகள். அங்கே 2ஆம் வசனத்தை வாசித்தோம், 3ஆம் வசனத்தை வாசித்தோம். நன்மையும் செம்மையுமானதை செய்து அகற்ற வேண்டிய காரியங்களை ஒட்டச்சி நொறுக்கி தூள் தூளாக்கி தூர போட்டான், அகற்றிட்டான். அதன் பிறகுதான் அவன் கர்த்தரை தேட உட்கார். இந்த இடத்துல அகற்றப்பட வேண்டிய காரியங்கள், இருக்க வேண்டிய காரியங்கள் சில உண்டு. 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. இருக்க வேண்டிய காரியங்கள் சில உண்டு. இது அகற்றப்பட வேண்டிய காரியங்கள். நமக்குள் இருக்க வேண்டிய காரியங்களையும் கொஞ்சம் நம்ம பார்த்துடலாமே. வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு. என்ன இருக்கணும்? இயேசுவின் அன்பு இருக்கணும். என்ன இருக்கணும்? கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யும்? கிறிஸ்துவின் அன்பு என்னமா செய்யும்? வசனம் தெரியுங்களா? அன்பு சகலத்தையும் தாங்கும். அங்க போங்களே, கொஞ்சம் வாசிங்களே. 1 கொரிந்தியர்ல இருக்கு பாருங்க, 13ஆம் அதிகாரம். அன்பு சகலத்தையும் தாங்கும். நீடிய சாந்தமும், அன்பு நீடிய சாந்தமும், தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினம் அடையாது. கோபப்படாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். போதுமா? நிறைய இருக்கு. சத்தியத்தில் சந்தோஷப்படும். அப்போ கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அப்படிப்பட்ட அன்பு. இப்போ வாஸ்தவம் இல்லையா? அப்படிப்பட்ட அன்பு இருக்க வேண்டியவைகள். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு சகலத்தையும் நம்ப வேண்டியவர்களை நம்பணும். அது ரெண்டு பக்கமும் வெட்டும் தேவனுடைய வார்த்தை, வசனம். இன்னும் சொல்ல போனால் அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யும்? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நாங்க மூடுறோம். சொல்லுங்க. மூடும். அன்பு திரளான பாவங்களை. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ளே ஒரு காரியம் இருக்கு என்று நாம் காணும் பொழுது அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தனியாக கூப்பிட்டு அன்பாய் புத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதை வெளியே தம்மட்டம் அடிக்கிறவர்கள் நாம் அல்ல. அதை வெளியே பப்ளிஷ் பண்ணுகிறவர்கள் நாம் அல்ல. அன்போ சகல பாவங்களை மூடணும். இருக்க வேண்டியவைகள் பலனை பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த மாதத்தில் சரியான ஒரு பலனை. போன வாரம் வேற மாதிரி பேசினார் இல்லையா? சரியாக உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த 3 மாதத்தில் காண போகிறோம். அதற்குத்தான் கர்த்தர் நம்மோடு கூட. சத்தியம் என்றால் என்ன? சத்தியத்திற்கு உட்பட்டவர்களைத்தான் கர்த்தர் சரியான பலனுக்குள்ளாக நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. சத்தியத்திற்கு உட்பட்டவர்கள். அன்பு. 2வது சந்தோஷம். மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய ஜீவியத்திலே ஒரு திருப்தியான ஒரு நிறைவான காரியம் இருந்து கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறோமா? இல்லைன்னா எப்போ பாரு முறுமுறுத்துக்கிட்டு, கோவப்பட்டுக்கிட்டு, எரிச்சல் பட்டுக்கிட்டு, ஒரு சிலருடைய முகங்கள்லாம் பார்க்கும் பொழுது எப்போவுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் 1000 தான் பிரச்சனைகள் இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிற அப்படின்னா, கிறிஸ்துவின் திவ்ய சுவாபம் நம்மளே இருக்கிற அப்படின்னா, நம்முடைய
அகமும் முகமும் எப்படி இருக்கும்னா சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இருக்க வேண்டியவைகள் என்ற சந்தோஷம், சமாதானம். சமாதானம். சமாதானம் நமக்குள் இருக்கா? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? சமாதானம் பண்ணுகிறவர்களாக. ஒரு குடும்பத்தில் வித்தியாசம் இருக்குமானால் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற திரிய மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? அனல் மூட்டி தீ பற்றி அதை இன்னும் எரிய வைக்கக்கூடாது. சமாதானம். மலை பிரசங்கத்தில் தேவன் சொன்ன வார்த்தை என்ன? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இருக்கிறோமா? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? கட்டிங் பிளேயராக இருக்கிறோமா? குடும்பங்களை உடைக்கிறவர்களாக இருக்குமா? பிரித்து விடுகிறவர்களாக இருக்கிறோமா? ஓட செய்கிறவர்களாக இருக்கிறோமா? நாசப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? சமாதானம் நமக்குள்ளே முதல்ல சமாதானம். கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கும் போது சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். திருப்திப்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது. ரைட்டு, நம்ம சமாதானமாக இருக்கலாம். கர்த்தர் பார்த்துக்கொள்வா, கர்த்தர் நடத்துவா. சமாதானம். அடுத்தது நீடிய பொறுமை, தயவு. தயவா இருக்கிறோமா? வார்த்தைகள் காட்டா அப்படியே காட்டா வரக்கூடாது. காட்டாங்க போட்டாங்கன்னா வரும் சில நேரத்தில் சிலருடைய வார்த்தைகள். நான் இப்படி பேசுகிறத வச்சு என்ன சிலர்லாம் எடை போட்டுருவாங்க. நான் இங்கே பலிபீடத்தில் கொஞ்சம் ஹார்டாக பேசுகிறத வச்சு ஷீலா சிஸ்டர் ரொம்ப டஃப்பு போல் இருக்கு அப்படின்னு. டஃப்பே கிடையாது. என்கிட்ட வந்தீங்கன்னா ரொம்ப அன்பாக பேசி அனுப்புவேன். ஒரு முறை வந்தவங்க அடுத்த முறை என்கிட்ட வராமல் இருக்க மாட்டாங்க, கட்டாயம் வந்துடுவாங்க. என்னை பார்க்காம இருக்க மாட்டாங்க, பேசாமல் இருக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு எத்தனையோ ஃபோன் கால். அம்மா கிட்ட பேசிட்டா பெரிய ஆறுதல். மறித்தாரே சேகர் பிரதர் தினந்தோறும் 6:30 7க்குள்ளாக தினமும் கால் பண்ணுவார். அம்மாட்ட பேசணும், அம்மாட்ட பேசணும், அம்மாட்ட பேசணும், அம்மாட்ட பேசணும். என்ன பிரச்சனையானாலும் அம்மாட்ட சொல்லணும். ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், அம்மாட்ட சொல்லணும். அம்மா இன்றைக்கி நல்லா தூங்கணும்மா, நல்லா சாப்பிட்டம்மா, இன்றைக்கி நல்லா இருக்கம்மா, அப்படி இருக்கம்மா. தினந்தோறும் ஃபோனை பார்க்கலாம். அந்த 6:30 மணிலேருந்து 7க்குள்ளே பிரதர் சேகர்னு வந்துடும். அப்போது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? தயவு. அம்புலாக பேசுகிறோமா? வீட்டில் பிள்ளைகளிடத்தில் கண்டிக்க வேண்டிய காரியங்களை கண்டிக்கணும். எப்பவும் அப்படி இருக்கக்கூடாது. தயவு. நம்ம பார்க்க பொழுது அருமையாக பேசுகிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்கேருந்து ரஃப் அண்ட் டஃப் எல்லாம் வருது? டஃப்பாக இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. தயவு. தயவு. நம்மளை பார்க்கும்போதே அந்த பேச்சு, அந்த வார்த்தை. வாங்கம்மா, எப்படிம்மா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களாம்மா, எல்லாம் இருக்கீங்களாம்மா. தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்து, தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நம்ம எண்ணத்தை கொண்டு வந்து எண்ணத்தை கொண்டு போகிறோம். எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? எதை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? வார்த்தைகள் கடுமையாப்பா, ஈட்டியை போல வரும், அம்பை போல வரும். அப்படி வரக்கூடாது. தேவனுடைய சாயல். நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய சாயல் என்பதை அறியணும். தேவனுடைய சாயல் என்பதை அறியணும். தயவு. அப்புறம் என்னம்மா? நற்குணம். நல்ல குணம், நல்ல குணம். இயேசுவை போல, இயேசுவின் சுவாபம். நல்ல குணம், நல்ல குணம், நல்ல குணம். மறுபடியும் சொல்கிறேன். அடுத்தது விசுவாசம். விசுவாச நம்பிக்கை. அவர் மேலே, தேவனுடைய வார்த்தையின் மேலே செய்வார். இந்த 3 மாதத்துக்குள்ளே கர்த்தர் சொன்னது போல செய்வார். என் வீட்டு என்னுடைய காரியங்கள் இந்த 3 மாதத்துக்குள்ளே ஜெயமாய் மாறப்போகிறது. விசுவாசம். கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்ப விசுவாசம். தானியேலுடைய விசுவாசம். அடுத்தது சாந்தம். என்னமோ அடுத்தது சாந்தம். அடுத்தது முகம் ரூடா, கண்கள் ரூடா, இச்சை அடக்கம். அப்படி அப்படியே ஒரு மாதிரி தலையை தூக்கி பார்க்கறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சாந்தம். அடுத்தது இச்சை அடக்கம். இச்சை அடக்கம். கண்டதெல்லாம் பார்க்கும்போது அது மேலே ஒரு இச்சை வந்துடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் கடங்காரங்களாக இருக்கிற காரணம் என்னென்னா, அவன் வாங்கிட்டான் நான் வாங்கணும், அவன் 30,000க்கு வாங்கியிருக்கா நான் 50,000க்கு வாங்கணும், அவனை விட நான் பிராண்டு வாங்கணும். இச்சை அடக்கம். எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம். அடுத்தது என்னம்மா? சாந்தம், இச்சை அடக்கம். அப்போ அகற்ற வேண்டிய இருக்க வேண்டிய காரியங்களுக்கு என்ன?
அகற்றப்பட வேண்டிய காரியங்கள் என்ன இருக்கா? நன்மையும் செம்மையுமானதை செய்து அதன் பிறகு அவன் கர்த்தரை தேடுகிறான். எப்படி கர்த்தரை தேடினான்? 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12-13 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அகற்ற வேண்டியவைகளை அகற்றிட்டு இப்போ வராரு பாருங்க, கர்த்தரை தேடுவதற்கு வராரு பாருங்க. தேவனுடைய ஜனங்களுக்கு அவைகளை எல்லாம் கற்பித்து இப்படி இருந்தானா பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கொடுத்த பிறகு அவரும் அந்த ஜனங்களும் தன் குடும்பத்தாரும் சேர்ந்து வராங்க. இப்போ 12ஆம் வசனத்தை வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 12-13. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்று முதலாவது 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அகற்றப்பட வேண்டிய காரியங்களை நம்முடைய ஜீவியத்திலிருந்து நம்முடைய வீட்டிலிருந்து அகற்றி விட்டு அதை வைத்து கொண்டு கர்த்தரை தேடுவோமானால், திரும்ப 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 செய்ததையே செய்து கொண்டிருப்போமானால், அல்லது விட்டதை செய்வோமானால் ஒருபோதும் ஒரு பலனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படி இருப்போம்னு சொன்னால் இருக்கிற வண்ணமாக தான் இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் ஆவியானவர் சத்தியத்தை கொண்டு வருகிறார். தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு பலத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும். இப்ப 13 வாசிங்க. சிறியோர் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று பூமியிலே அப்படிப்பட்டவன் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்றான். புரியுதுங்களா? இப்ப நான் இதை கடைசியை நான் கொண்டு வரேன். அங்கே 12ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் நான் ஜாயின் பண்ண விரும்புகிறேன். தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்று சொல்லி 14ஆம் வசனத்திலே மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோடும் எக்காலங்களோடும், எக்காலம்னா நம்முடைய சத்தம், நம்முடைய சவுண்டு, எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணை வேண்டாம். நான் எப்படி சொல்றேன்? கர்த்தருக்கு முன்பாக தேவனை கருத்தாய் தேடின மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி கர்த்தரை தேடணுமா? மகா சத்தத்தோடு, கம்பீரத்தோடு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோடு, எக்காலங்களோடு கர்த்தரை கருத்தாய் தேடின ஒரு மனிதன். அவன் தேவ ஜனங்களுக்கு ஒரு ஆணையை விடுவிக்கிறார். என்ன ஆணை? சிறியோர் பெரியோர். இப்பொழுது 13ஆம் வசனத்துக்கு வர, சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அப்படிப்பட்டவன் பூமியில இருந்து என்னத்துக்கு பிரயோஜனம்? அவன் தான் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள போவதில்லையே. இருப்பதை விட அவன் இல்லாமல் இருப்பது நல்லதுன்னு ஒரு சட்டத்தை பிறப்பித்த ஒரு ராஜா. அவனை போல ஒரு ராஜாவையும் பார்க்கல. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? 11:6 என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்போ அங்க வாங்க, அந்த லாஸ்ட் பகுதியை வாசிங்க. ஒருத்தர் சத்தமா வாசிங்கம்மா. என்னம்மா? தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று, தம்மை தேடுகிறவர்களுக்கு அகற்ற வேண்டியவர்களை அகற்றி விட்டு முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு 14ஆம் வசனத்தின் பிரகாரம், 14ஆம் வசனத்தின் பிரகாரம் மகா சத்தத்தோடு கர்த்தரை கருத்தாய் தேடுவோமானால், உண்மையாய் தேடுவோமானால், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்போமானால் இப்போ என்ன பலன் என்பதை நாம் பார்க்க போகிறோம். வாசிங்க. ஃபர்ஸ்ட் பலன் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. போதுமா? யுத்தம் இருந்தது. அது அப்படியே கொஞ்சம் வச்சுக்கோங்க. 12-13 வாசிக்க. 13ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கு, நல்லா கவனிக்கணும். அப்பொழுது கர்த்தர், ஆசா அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, தேவனுடைய ஜனங்கள் அல்ல, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தினர் எதிர்த்து வர்றாங்க. அவர்களுடைய நன்மைகளை, அவருடைய ஆசீர்வாதங்களை அழிக்கும்படியாக கடந்து வர்றாங்க.
அப்போ இங்க என்ன வாசிக்கிறோம்? 12ஆம் வசனத்தின் அது ஃபர்ஸ்ட் பாகத்துல அப்பொழுது கர்த்தர் சொல்லுங்க, அப்பொழுது கர்த்தரை இறங்கிடுறாரு. அப்பொழுது கர்த்தர் எல்லாம் கவனிக்கணும். அப்பொழுது கர்த்தர் அகற்ற வேண்டியவைகளை அகற்றும் பொழுது, நன்மையும் செம்மையுமானதை செய்யும் பொழுது, இருக்க வேண்டியவைகள் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேடும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் மேலிருந்து இறங்கி வருகிறதை காணலாம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடுவதை காணலாம். செயல்படுவதை செயல்படுவதை காணலாம். அப்பொழுது கர்த்தர் வேறு ஒரு மனிதரை காணல. கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனாங்க. யாருமா யுத்தம் பண்ணனது? யார் யுத்தம் பண்ணது? இஸ்ரவேல் ஜனங்களா? ஆசாவா? அப்பொழுது கர்த்தர் ஆசாவுக்கு விரோதமாய் யூதா ஜனங்களுக்கு விரோதமாக எவெல்லாம் யுத்தம் பண்ணானோ, எவெல்லாம் தொல்லை கொடுத்தானோ, எவெல்லாம் பிரச்சனை பண்ணானோ, எவெல்லாம் அழ வச்சானோ, எவெல்லாம் பேரை கெடுத்தானோ, எவெல்லாம் இவனுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் கிரியை செய்தானோ, ஆசீர்வாதங்களை அடிக்கும்படியாக வந்தானோ, அவங்களுக்கு விரோதமாய் அவங்களுக்கு எதிராக கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதுதான் பலன். அதான் ஃபர்ஸ்ட் பலன். கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். ஆசாவை நீ போய் யுத்தம் பண்ணுன்னு சொல்லல. யோசபாத்து போய் யுத்தம் பண்ணினது போல யோசபாத்து போய் யுத்த காலத்தில் நிற்கல. ஆசாவுக்கு பதிலாக, யூதா ஜனங்களுக்கு பதிலாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பதிலாக கர்த்தர் ஒருவரே இறங்கி அங்கே யுத்தம் பண்ணுவதை பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தை வாசிங்கப்பா. அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் அவரோடு கூட கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணுகிறார். அவரோடு கூட இணைந்து பிறகு இவங்க என்ன செய்யறாங்க? அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். ஒரு குறிப்பிட்ட ஊர் வரைக்கும் துரத்திட்டாங்க. எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு, எத்தியோப்பியர் பொல்லாத தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்தவங்க பலம் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக எப்படி ஆனாங்க? நொறுங்கி போனாங்க. இருக்கிற இடம் தெரியாம போனாங்க. 7 படியாய் சிதறுண்டு போனாங்க. அவங்க பேரே பூமியில இல்லை, அவங்க காரியமே இல்லை, அவர்களே இல்லை. இப்ப நான் மேல வரேன். 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. என்ன பலன்? என்ன பலன் சொல்லுங்க? என்ன பலன்? யுத்தம் இல்லாத ஒரு அனுபவம், அது ஒரு பலனாய் அவர்களுக்கு இருந்தது. அங்கே கீழே வாசிக்கிறோம். அதே இடத்துல 7ஆம் வசனத்தை வாசிக்கவா. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில், கீழே வந்துருங்கம்மா, கீழே வந்துருங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றார். இளைப்பாறுதலை, சத்துருக்கள் இல்லாத, சத்துருக்களுடைய சூழ்ச்சிகள் இல்லாத ஒரு சரியான இளைப்பாறுதல், சரியான சமாதானத்தை தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். இதான் ஃபர்ஸ்ட் பலன். இன்றைக்கு கர்த்தர் உன் குடும்பத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்துக்கு நேராய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சமாதானத்தை சீர்குலைத்த, சமாதானத்தை கெடுத்து, உன் சந்தோஷத்தை கெடுத்து, உன் ஆசீர்வாதங்களை கெடுத்து, உன் ஆசீர்வாதங்களை பிடுங்கிட்டு போன, உன் ஆசீர்வாதங்களை அபகரித்து, உன் புருஷ மனைவியினுடைய உறவை கெடுத்து, பிள்ளைகள் பெற்றோருடைய உறவை கெடுத்து, குடும்பங்கள் வாலிப பிள்ளைகளுடைய பரிசுத்த ஜீவியத்தை கெடுத்து, ஜெப ஜீவியத்தை கெடுத்து, ஆவிக்குரிய ஜீவியங்களை கெடுத்து, எல்லா சத்துருவின் உபாய தந்திரங்களை பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இன்றைக்கு யுத்தம் பண்ணி அவர்களை முறியடித்து, அவர்கள் பலம் கொள்ளாதபடி சகல நாட்களும் அவர்களை முறியடித்தது மாத்திரமல்ல, அங்கே அவர்களுக்கு சரியான ஒரு சமாதானத்தை, சரியான ஒரு மகிழ்ச்சியை, சரியான ஒரு அமைதியை, சரியான ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களோட வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கலாம், நிம்மதி இல்லாமல் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த டேட்டை போட்டுக்கோங்க, இதில் டேட்டை போட்டுருங்க. சிலர் மறந்துடுவாங்க, டைரியில் எழுதுங்க. இந்த நாள் முதற்கொண்டு உனக்கு எதிராய் 4ஆம் பக்கத்திலிருந்து வந்த சத்துருக்கள் முறிந்தோடி போனாங்க. கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணிட்டார். அவருடைய முடிவை உங்களோட கண்கள் காணும், அவருடைய காரியங்களை உங்களோட கண்கள் காணும்.
யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களோ, உங்களை அழ வச்சாங்களோ, தலை குனிய வச்சாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ, இருக்கிற இடத்துல இருக்காதபடி துரத்துனாங்களோ, உங்களை பல விதங்களிலே நாசப்படுத்தினாங்களோ, இன்றைக்கு அவனுடைய முடிவை உன்னை கண்கள் காணும். அதற்கு மாறாக கர்த்தர் சொல்லுங்க, இந்த நாள் முதற்கொண்டு ஒரு சரியான சமாதானத்தை, சரியான இளைப்பாறுதலை உன் கண்களால் நீ காண்பாய். இந்த ஃபர்ஸ்ட் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய பலன் யாருக்கு? எப்பொழுது கர்த்தரை தேடுகிறார்களோ, கர்த்தரை எவ்விதமாய் தேடுகிறார்களோ, அவரோட வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்குற ஃபஸ்ட்டு பலன். அப்போ நம்மகிட்ட தானே நிறைய மிஸ்டேக் இருந்தது. சமாதானத்தை இழந்தது காரணம் என்ன? சரியாக நன்மையும் செம்மையுமாய் கர்த்தரை தேடும் பொழுது, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அகற்ற வேண்டியவர்களை அகற்றிவிட்டு இருக்க வேண்டியவர்களை நாம் வைத்துக்கொண்டு கர்த்தரை தேடும் பொழுது, அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாள் முதற்கொண்டு சரியான சமாதானத்தை காண்பீங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? நேருக்கு நேராக போய் மோதுறாங்க, சண்டை போடுறாங்க, திட்டுறாங்க, கோவப்படுறாங்க, ஃபோனில் பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் தப்பான ரூட்டில் போகிறானா, அவங்களுக்கு விரோதமாக செய்கிறானா, அவங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறானா, நீங்கள் போய் யுத்தம் பண்ணாதீங்க. செய்ய வேண்டிய காரியம் பண்ண ஆசாவை போல சரியாக அகற்ற வேண்டியவர்களை அகற்றிட்டு தேவ சமூகத்தில் உட்காருங்க. இளைப்பாறுதலை காண்பீங்க, சமாதானத்தை காண்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது பலன் என்ன தெரியுங்களா? கர்த்தரை அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றிவிட்டு உண்மையாய் கர்த்தரை தேடும் பொழுது, அந்த கீழ் பாகத்தில் வாசிக்கிறோம், அந்த லாஸ்ட் பாகத்தில் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. காரியங்களை, ரெண்டாவது காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கரங்களை தட்டி. ரெண்டாவது பலன் என்ன? முதலாவது பலன் என்ன? முதலாவது பலன் என்ன? அவர்களுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. அதற்கு மாறாக சரியான ஒரு சமாதானம், சரியான ஒரு இளைப்பாறுதல். ரெண்டாவது பலன் என்னன்னு பார்த்தா, அந்த 7ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தில் அவர்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ரெண்டாவது என்ன? அவர்களுடைய காரியங்களை அவர்கள் கர்த்தரை கருத்தாய் சரியாய் தேடினபடினாலே பலன் அளிப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டுன்னு சொன்னாரே. இன்றைக்கு இதை வாசிக்கிறோம். அவருடைய காரியங்களுக்கு எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இந்த மாதத்தில் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாய் அகற்ற வேண்டியவர்களை அகற்றிடுங்க. மற்றவங்களை பார்க்காதீங்க, மற்றவங்க மேலே பொறாமப்படாதீங்க. அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, இப்படிப்பட்ட காரியங்களில் பேசாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஒரு மனுஷன் கெட்டியாக பிடிச்சி, நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை போக விட்டேன் என்று என்றைக்கு சொல்லுகிறானோ, அந்த மனுஷன்தான் ஜெயம் பெறுகிற, ஜெயம் கொண்ட ஒரு தேவனுடைய மனிதனாக இருக்கிறான். மனுஷங்கிட்ட போய் சண்டை போடாதீங்க, மனுஷரை பார்க்காதீங்க, அவனையும் இவனையும் பார்த்துட்டு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுத்து கொள்ளாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அகற்ற வேண்டியவர்களை அகற்றிட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுவீர்களானால், நன்மையை செவ்வையமானதை தேடுவீர்களானால், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேடுவீர்களானால், அந்த கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கென்று கொடுப்பீர்களானால், சரியான நேரங்களை கர்த்தருக்கென்று கொடுப்பீர்களானால், ஒரு 8 மணி நேரம் தானே பாருங்க. இந்த மாதத்தில், இந்த அக்டோபர் மாதத்தில், நீங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் கூட காத்திருக்க வேண்டாம். இந்த அக்டோபர் மாதத்திலேயே உங்களுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறதை உங்களுடைய கண்களால் காண்பீர்கள். கர்த்தர் சொல்லுங்க, காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும். அவர்களுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். எப்படி வாய்க்க பண்ணினார்? 7ஆம் வசனத்தை நான் முழுசா வாசிக்கிறேன். நாம் இந்த பட்டணங்களை கட்டி உன் குடும்பத்தை கட்டுவார், உன் வாழ்க்கையை கட்டுவார், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுவார், அவருடைய படிப்பின் காரியங்களை கட்டுவார், அவருடைய எதிர்காலங்களை கட்டுவார். இடிக்கப்பட்டவைகளை கர்த்தர் உயர்த்துவார், இடிக்கப்பட்டவைகளை கர்த்தர் திரும்ப கட்டுவார், இழந்து போனவைகளை திரும்ப கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொண்டு வந்து கொடுப்பார். அடுத்தது சொல்றார், அலங்கங்கள், கோபுரங்கள் என்றால் அது உயர்ந்த ஒரு அனுபவங்களை காட்டுகிறது. கர்த்தர் என் தலையை உயர்த்துவார், கர்த்தர் என் தலையை உயர்த்துவார். சொல்லுங்க, கர்த்தர் என் தலையை உயர்த்துவார். இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. அது எதை காட்டுகிறது என்றால், நீங்கள் கர்த்தரை கருத்தாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவீர்களானால், அகற்ற வேண்டியவர்களை அகற்றுவீர்களானால், இந்த மாதத்தில் சரியான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த மாதம் மாத்திரமல்ல, நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் சரியான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஃபர்ஸ்ட் பலன் என்ன? யுத்தம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, இளைப்பாறுதலான வாழ்க்கை. ரெண்டாவது பலன் என்ன? எங்களுடைய காரியங்கள் வாய்க்கும். காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார்.
அல்லேலூயா. அந்த வாய்க்க பண்ண போகிறார் என்பதில் அந்த 7ஆம் வசனம் முழுவதும் அடங்கி விடுகிறது. 3வது, சரியான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு முன்பாக கர்த்தர் வைக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல என் நேசர் எங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஆதரவாக இருந்து நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் இந்த வருஷத்தை முடிக்கிற வரைக்கும் அவருடைய பாதுகாப்பு என்னோடு என் குடும்பத்தோடு என் பிள்ளைகளோடு மருமக்களோடு பேத்தி பேரம் பிள்ளைகளோடு போக்கில் வரத்திலும் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுவோமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். முகமுகமாய் கர்த்தர் பேசியிருக்கிறார். இருக்க வேண்டியவர்களை வைத்துக் கொள்ளுங்கள், அகற்ற வேண்டியவர்களை அகற்றுங்க. அதிகாலையில் கர்த்தரை தேடுங்க, கர்த்தருடைய விஷயத்தில் சரியாருங்க, கர்த்தருடைய சமூகத்தை மேன்மைப்படுத்துங்க, சபை கூடி வரத்தில் மேன்மைப்படுத்துங்க, கர்த்தர் என்கிற விஷயத்தை நீங்கள் மேன்மைப்படுத்துங்க. அப்படி இருப்போம். ஆனால் நம்ம அங்கே இங்கே இப்பெல்லாம் போய் எவனையும் யாரையும் காக்கா பிடிக்க வேண்டிய அவசியம் வராது, ஐஸ் வைக்க வேண்டிய அவசியம் வராது, பின்னாடி போக வேண்டிய அவசியம் வராது, என்ன சொம்பு தூக்குற வேலை நமக்கு வராது. புரியுதுங்களா? கர்த்தரே நம்மை உயர்த்துவார். எந்த மனுஷனை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். யுத்தத்தை நாம் காண மாட்டோம். யுத்தம் பண்ண நமக்கே தெரியாது. எவன் யுத்தம் பண்ணுறான், எந்த பகுதியிலிருந்து யுத்தம் பண்ணுறான், எவன் கெடுக்கிறான், எவன் ரகசியமாக கிரியை செய்கிறான், எவன் நயவஞ்சகமாக கிரியை செய்கிறான் நமக்கே தெரியாது. மேலே ஒருவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கிறவர் என்ன பண்ணுவார்? கீழே இறங்கிடுவார். என் மகனுக்கு விரோதமாகவா நீ ரகசியமாக யுத்தம் பண்ண இறங்கி நீ செய்துட்டு இருக்கிற காரியங்களை சொல்லி அவர் முன்னாடி போகிறார். ஆசாவை அனுப்பல, தேவனுடைய ஜனங்களை அனுப்பல, அவரே இறங்கி யுத்தம் பண்ணுகிறார். அதன் பிறகு தான் இவங்க கூட வராங்க. உனக்காக மேலே ஒருவர் இருக்கிறார், அவர் யுத்தம் பண்ணுவார். அவர் பார்க்குறாரு உனக்கு விரோதமாக எவெல்லாம் அண்டர் கிரவுண்டு வேலை பண்ணுறானோ, குடி வெட்டுறானோ, ரகசியமாக ஃபோனில் கட்டிங் பிளேயராக இருக்கானோ, ரகசியமாக காரியங்களை கட் பண்ணுறானோ, கர்த்தர் மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ யுத்தம் பண்ண வேண்டாம், அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிச்சிடுவார். அவர் செய்வாரானால் பயங்கரமாக இருக்கும், அவர் செய்வாரானால் பயங்கரமாக இருக்கும். ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்களை தைரியப்படுத்தினார், பலப்படுத்தினார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்ய போகிற பயங்கரமான காரியத்தை நின்று பாருங்கள் என்று சொன்னார். கண்களை மூடுவோமா? கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த மாதத்தின் முதலாவது உபவாச ஜெபத்திலே பலனோடு வந்திருக்கிறார். சரியான ஒரு பரிசு பொருள் உனக்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கரத்திலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உன் கரத்தில் இன்றைக்கு தருகிறார். நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆசாவை போல நான் உண்மை தேடுவேன், என் பிள்ளைகளுக்கு அன்பாய் சொல்லுவேன், கணவருக்கு அன்பாய் சொல்லுவேன். ஆண்டவரே, ஆசாவை போல நாங்கள் அகற்ற வேண்டியவர்களை அகற்றுவோம். இப்படிப்பட்ட காரியம் கர்த்தர் என்ன பெருசாக எனக்கு பல லட்சங்களை கொண்டு வா, ஆடை கொண்டு வா, மாடை கொண்டு வா, ரத்தத்தை பலி செலுத்து, பொண்ணை கொண்டு வா, வெள்ளியை கொண்டு வா, அதெல்லாம் அவர் சொல்லலை. அதெல்லாம் என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் நான் உனக்கு தருவேன். நீ செய்ய வேண்டியது என்னென்ன? அகற்ற வேண்டியதை அகற்றிடு. அதிகாலையில் கர்த்தரை தேடு, முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடு. அவருடைய விஷயத்தில் அவரை கனம் பண்ணு, இயேசுவை கனம் பண்ணு. முழங்கால் போடலாமா? கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கக்கூடியவங்க சீக்கிரம் வந்துருங்க. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு சில குறிப்புகளுக்காக கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறது உண்மை என்றால் 2 கரங்களை தட்டி சரியா கர்த்தருக்கு ஒரு கரகோஷம் கொடுத்துருங்க. கரகோஷம் கொடுத்துருங்க. ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. கடைப்பிடிப்போம். சொல்லுங்க, கடைப்பிடிப்போம். இயேசுவை போல மாற எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தரை கனப்படுத்த கிருபைதாரும். அதிகாலையில் போய் கனப்படுத்த எங்களுக்கு கிருபைதாரும். கர்த்தரை தேட எங்களுக்கு கிருபைதாரும். பலனை பெற்றுக்கொள்ளுங்க. சரியான ஒரு சமாதானம் இந்த மாதத்தில் நம்முடைய காரியங்களுக்கு எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். இந்த மாதம் முழுவதும் சரியான ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். கட்டப்பட வேண்டிய காரியங்களை எல்லாம் கர்த்தர் கட்டுவார். இவைகளை எல்லாம் கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அதை எல்லாம் அவர் கட்டி முடிப்பார். கர்த்தருடைய வசனத்தின் மேல் சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நம்ம ஜெப குறிப்புகளுக்கு கடந்து போகலாமா? ஜெப குறிப்புகளுக்கு விசேஷமாக பிரதர் புருஷோத்தமன், நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க டெங்கு காய்ச்சலினாலே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அவர்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். பிரதர் புருஷோத்தமன், 2வது சகோதரி கீதாவுக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கணும். சகோதரி ரொம்ப சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்காங்க. அவங்க வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. அந்த காரியங்களை பார்த்த உடனே நாங்கள் எல்லாரும் அப்செட் ஆகிட்டோம். அப்படியே மனம் ஒட்டஞ்சு போயிட்டோம். நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிற மகளுக்காக பாரத்தோடு இன்றைக்கே கர்த்தர் சரியான ஒரு சுகத்தை மகளுக்கு கர்த்தர் தரப்போகிறார். மகள் கீதாவுக்கு தலையில் இருக்கிற எல்லா முடியும் கீழே விழுந்துருச்சு. கட்ட முடிகளை கர்த்தர் வளர வைக்கணும்.
அவங்க ஆஃபீஸில் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு முன்பாக ஜெய கம்பீரமாய் நிற்கணும். இன்றைக்கு கர்த்தர் அந்த மகளுடைய சரீரத்திலே இறங்கி பரிபூரண விடுதலை கர்த்தர் தரணும் இயேசுவின் நாமத்திலே. சகோதர புருஷோத்தமனுக்கு கர்த்தர் அந்த டெங்கு ஃபீவர்லேருந்து பரிபூர்ண விடுதலை தரணும். விசேஷமாக மரியா அம்மாவுடைய மருமகன் ஆற்றில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அது நிமித்தமாக மருத்துவமனைக்கு போயிருக்கிறார். ஆஞ்சோமனன்லாம் சொல்கிறாங்க. கர்த்தர் தப்போட வல்லமையை அனுப்பி மகனை சுகத்தினால் இருப்பணும். அடுத்தது அனுஷியா என்கிற ஒரு தங்கச்சி மார்பகத்திலே கேன்சர் என்று சொல்லியிருக்காங்க. மறுபடியுமாக டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தருடைய வல்லமை மகள் அனுஷியாவினுடைய மார்பகத்தில் இறங்கணும். அடுத்தது தம்பி ஆரோன் ஜெபினுடைய மகன் டெங்கு ஃபீவரில் மருத்துவமனையிலே அட்மிஷன் ஆக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் சுகத்தை தரணும். அடுத்தது மகன் செல்வத்துக்கு விரோதமாய் சத்துரு பயங்கரமாய் போராடுகிறான். அது நிமித்தமாக பலவீனங்கள் கர்த்தருடைய வல்லமை இறங்கி நல்ல சுகத்தை மகனுக்கு கர்த்தர் தரணும். அடுத்தது பிரதர் ஜான்சன் என்கிற ஒரு சகோதரர் பாரதி நகரில் இருக்கார். அவருக்கு விரோதமாக தீய வல்லமைகள் கிரியேட் செய்கிறது. கர்த்தர் அந்த மகனை சுகத்தினால் நிரப்பி அவருக்கு எந்த ஒரு தீங்கு வராதபடி கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கும்படியாக ஜெபிக்க போகிறோம். அடுத்தது ராஜகுமாரி அவர்களுடைய அக்கா வீட்டில் சத்துரு பயங்கரமான கழிச்சு புருஷ மனைவி 2 பேரையும் பிரித்து வச்சிருக்கிறான். இன்றைக்கே கர்த்தர் அவர்களை ஒன்றாய் இணைக்க வேண்டும். சத்துருவின் வல்லமைகளை கர்த்தர் அழிக்க வேண்டும். அடுத்தது திருச்சியில் ஐரீன் என்கிற ஒரு சகோதரி இருக்காங்க. அவரோட மகனுக்கு ஏறக்குறைய 3 வருஷமாக வேலையே இல்லை. 2 வருஷமாக அந்த மகன் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறார். வாழ்வதை விட நான் மறிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். சகோதரி ஒரு பக்கம் நான் இனி இருக்கக்கூடாது, நானும் தற்கொலை செய்து சாக வேண்டும் என்று அவர்களும் ரொம்ப வேதனையோடு கூட இருக்காங்க. கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொட்டு கர்த்தர் அவர்களை இப்பொழுதே ஆசீர்வதிக்க முடியும். எல்லாருக்காக கீதா, புருஷோத்தமன், மரியா சிஸ்டருடைய மருமகன் அனுஷியா, ஆரோன், செல்வம், ஜான்சன், ஐரின் சிஸ்டர், ராஜகுமாரி அக்கா எல்லாருக்காக ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமே. மேல கரங்களை உயர்த்துங்க, மேல கரங்களை உயர்த்துங்க. பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. போராடுங்க, போராடுங்க, போராடுங்க. யாக்கோபு போல போராடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே சகோதரி கீதாவுக்கு இறங்கும், சகோதரி கீதாவுக்கு இறங்கும், சகோதரி கீதாவுக்கு இறங்கும். இயேசுவே தாவீதின் குமாரனே மகனுக்கு இறங்கும் அப்பா. கண்ணீரோடு கூட நாங்கள் மகனுக்காக ஜெபிக்கிறோம். மகனுக்கு விரோதமாய் போராடுகிற அசுத்த வல்லமைகள், சத்ருவின் வல்லமைகள், சூனியத்தின் ஆவிகள், மந்திரத்தின் ஆவிகளை பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே அடித்து ஆண்டவரை நாசமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த மகளுடைய அழகை சீர்குலைக்கிறேன். ஆண்டவரே பொல்லாத தீய சக்திகளை பரிசுத்த ஆவியானவர் அழிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். சகோதரன் புருஷோத்தமனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை அவருடைய சரீரத்துக்குள்ளே இறங்கட்டும். ஆண்டவரே குறிப்பிட்ட பிரதருக்காக ஜெபிக்கிறோம். மகள் அனுஷாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆரோனுக்காக ஜெபிக்கிறேன். செல்வம் தம்பிக்காக ஜெபிக்கிறேன். ஜான்சன் பிரதருக்காக ஜெபிக்கிறேன். சகோதரி ராஜகுமாரிக்காக ஜெபிக்கிறேன். ஐரின் சிஸ்டருடைய மகனுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய வல்லமையை அவருடைய சரீரத்திலே அனுப்பும். இன்றைக்கு உபவாசத்தோடு குடும்பமாய் உட்கார்ந்திருக்காங்க. தயவு செய்து பிள்ளைகளுக்கு இறங்கும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. ஜெபிங்க. சபையின் ஜெபம் பலனுள்ள ஜெபம், சபையின் ஜெபம் பலனுள்ள ஜெபம், சபையின் ஜெபம் பலனுள்ள ஜெபம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே பிள்ளைகளுக்கு இறங்கும். 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 இயேசுவின் நாமத்தினாலே இந்த டெங்கு ஜுரத்தை வேரோடு பிடுங்கி போடுங்க ஆண்டவரே. உடைய ரத்தத்திலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆரோனுக்கு விடுதலை, பிரதர் புருஷோத்தமனுக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்திலே மரியா அம்மாவுடைய மருமகனுக்கு விடுதலை. ஆண்டவரே அனுஷியாவுக்கு விடுதலை. மார்பகத்தில் இருக்கிற அந்த கேன்சரை கர்த்தர் முற்றிலுமாக மாற்றும். ஆண்டவரே சகோதரருக்கு இறங்கும். சகோதரி ஐரீனுக்கு இறங்கும். மகனுக்கு இறங்கும். இன்றைக்கே கட்டுகளை விட்டையும் ஆண்டவரே. சூனியத்தின் வல்லமைகளை விட்டையும் ஆண்டவரே. மாந்திரீகத்தின் வல்லமைகளை விட்டையும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். சகோதரி ராஜகுமாரி அக்காவுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா தீய வல்லமைகள், மந்திர சக்திகள், சூனியத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒன்றாய் இணைந்து வாழட்டும். பிள்ளைகள் ஒன்றாய் இணைந்து வாழட்டும். பிள்ளைகள் வாழக்கூடாதபடி பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற தீய வல்லமைகளை பரிசுத்த ஆவியானவர் அழிப்பீராக. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, ஆண்டவருடைய ரத்தத்தில் இருக்கிற வல்லமை அவருடைய சரீரத்தில் பாய்வதாக, பாய்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமே. கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக சந்தேகம் இல்லாமல் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தபடினால், கர்த்தர் சுகமாக்கினபடினால், சத்ருவின் வல்லமைகளை கர்த்தர் அழித்தபடினால் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மரண பிசாசை கட்டி ஜெபிக்க போகிறோம். வியாதியை கொண்டு வருகிற பிசாசின் வல்லமையை கட்டி ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களிலே சமாதானத்தை கெடுக்கிற சத்ருவின் வல்லமைகளை கட்டி ஜெபிக்க போகிறோம். மெயினாக அந்த மரண பிசாசு, விபத்தை உண்டாக்குகிற பிசாசு, நாச மோசங்களை உண்டாக்குகிற பிசாசு, தற்கொலையை தூண்டுகிற பிசாசு, கடுமையான வியாதிகளை உண்டு பண்ணுகிற பிசாசை, பாவத்தை தூண்டுகிற பிசாசு, பாவத்துக்குள்ளாக நடத்துகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளை இப்பொழுது எல்லாரும் ஏகோபித்து கட்டி நாம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல வல்லமையா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே மரண பிசாசு, வியாதியை கொண்டு வருகிற பிசாசை, ஆண்டவரே சமாதானத்தை கெடுக்கிற ஆண்டவரே பிசாசை, ஒருமன ஆவியை கெடுக்கிற சத்ருவை இயேசுவின் நாமத்திலே கட்டி நாங்கள் சபிக்கிறோம். பாவமாதானத்திலே குடும்பங்களை அலங்கடித்து கொடுக்கிற பொருளாத ஆவி, குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிறேன், புருஷ மனைவிக்கு விரோதமாய் போராடுகிறேன், பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிறேன், வாலிபர்களுக்கு விரோதமாய் போராடுகிறேன். சத்ருவின் வல்லமைகள் நிர்மூலமாவதாக, நிர்மூலமாகட்டும், நிர்மூலமாகட்டும். ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி குடும்பங்களுக்கு நேராக பாய்ந்து வரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஒரு அக்கினி பாய்ந்து வரட்டும், ஒரு அக்கினி பாய்ந்து வரட்டும், ஒரு அக்கினி பாய்ந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே எங்களுடைய ஜெபத்தை கேளும், எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடும், எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடும், எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் அல்லப்பா. இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, இந்த குறிப்புகளில் இறங்கும் அப்பா, இந்த குறிப்புகளில் இறங்கும் அப்பா. சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கம்மா, சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறோம் பொல்லாத ஆவிகளை, பொல்லாத பிசாசின் ஆவிகளை, சூனியத்தின் ஆவிகளை, மந்திரத்தின் ஆவிகளை, ஆண்டவரே மனித தீய சக்திகளை, மனிதனிடத்திலிருந்து வருகிற பொல்லாத ஆவிகளை கொடுத்து சாம்பலாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ரீபாலமா சந்தரா ரீகலவரா தியாந்தரா தேவ அக்கினி இப்பொழுது இறங்கி வரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். விசேஷமாக வாகனத்தில் பிரயாணம் பண்ணுகிறேன் எல்லா பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் பத்திரமாய் வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாக்கணும். விபத்து நாசமோசங்கள் ஒன்று வரக்கூடாது. அடுத்தது ஃபாரினில் இருக்கிற எல்லா பிள்ளைகளை வேலை செய்ய போயிருக்காங்க, படிக்க போயிருக்காங்க, எல்லா பிள்ளைகளையும் பத்திரமாய் கர்த்தர் பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்தித்து பிள்ளைகளுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஜெயமாய் வழி நடத்தும்படியாக இந்த 2 காரியங்களுக்காக அதே நேரத்தில் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் இப்பொழுது தேவனுடைய வீட்டிலிருந்து ஒரு வல்லமை அவருடைய வீட்டுக்குள்ளே அவர்களுக்கு நேராக பாயும்படியாக டிவியில பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் தேவ வல்லமை, தேவ அபிஷேக, தேவனுடைய ஆசீர்வாதம் பாயும்படியாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த 4 குறிப்புகளுக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சேர்ந்து எல்லாரும் உங்க சத்தம் வரட்டும், உங்க சத்தம் வரட்டும். சேர்ந்து 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 சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. ஃபாரினில் இருக்கிற பிள்ளைங்க, ஃபாரினில் இருக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே வண்டியில் பிரயாணம் பண்ணுகிற பிள்ளைங்க, வாகனத்தில் பிரயாணம் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பாவமுடைய பாதுகாப்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஞானத்தை கொடுங்க, பிள்ளைகளை பத்திரமாய் காத்துக்கொள்ளும். வியாதிகள் வரக்கூடாது, நோய்கள் வரக்கூடாது. பிள்ளைகளை எல்லா தீங்குக்கு விலக்கி நீங்க பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவே நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். சத்துரு தொடாதபடி காத்துக்கொள்ளும். ஆன்லைன்ல ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்காங்க, டிவியில பார்த்து கொண்டிருக்காங்க. தேவனுடைய வீட்டிலிருந்து ஜெபிக்கத்தான இந்த நேரத்தில் ஒரு வல்லமை அப்படி வீட்டுக்குள்ளே, ஒரு வல்லமை அப்படி அவர்களுடைய சரீரத்துக்குள்ளே பாயும்படியா இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாவமாதானத்துல பொல்லாத ஆவியை, அலங்கடித்துக் கொண்டிருக்கிற ஆவியை, இடம் வைத்துக் கொண்டிருக்கிற ஆவியை, துக்கத்தை கொடுக்கிற ஆவியை, சமாதானத்தை கெடுக்கிற ஆவியை, வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவியை, சமாதானத்தை கெடுக்கிற ஆவியை, தீமையான காரியங்களை கொண்டு வருகிற ஆவியை, இழப்பை உண்டு பண்ணுகிற ஆவியை, வேதனைப்படுத்துகிற ஆவியை, இருதயங்களை கலங்க வைக்கிற ஆவியை, சிந்தையை கலங்க வைக்கிற ஆவியை, பயத்தை உண்டு பண்ணுகிற ஆவியை இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சபையாக இணைந்து நாங்கள் கட்டுகிறோம். எல்லா அந்தகார வல்லமைகள் ஒன்று வாய்க்காதே போகட்டும், ஒன்று வாய்க்காதே போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஜெபத்திற்கு பதில் வருகிறது, ஜெபத்துக்கு பதில் வருகிறது. கரங்களை தட்டும் பொழுது, கரங்களை தட்டும் போது நம்முடைய கண்கள் காணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசேஷமாக நேற்று ராத்திரி ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார். வாலிபர்களுக்காக ஜெபிக்கணும். அநேக வாலிபர்கள், மெயினாக அந்த ஆண் பிள்ளைகளை தான் கர்த்தர் காட்டினார். பாவத்தில் இருக்காங்க,
பாவத்துக்கு அடிமையாக இருக்காங்க. பாவத்துக்கு அடிமை ஒரு சமுத்திரம் போல் இருக்குது. ஒரு பகுதி அந்த சமுத்திரத்தில் உள்ள தண்ணியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு பகுதியை கர்த்தர் பிரிச்சிருக்கு. அந்த பகுதியில் எல்லாம் நீச்சல் அடித்து விளையாட முடிய உள்ளே குதிக்கிறாங்க. குதிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே அந்த தண்ணி மேலே அப்படியே முதலைகளை போல் படுத்து 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 கிடக்குறாங்க. அந்த தண்ணியை பார்க்கும்போது அது ஒரு கூவமாறை போல் இருக்குது. கூவமாற்று அந்த சமுத்திரத்தை போல் இருக்குது. கூவம் தண்ணி எல்லாம் சாக்கடை தண்ணியில் அப்படியே ரொம்ப இந்த குடிச்சிட்டா எல்லாம் மெய் மறந்து படுத்துருப்பாங்க பாருங்கள், அப்படி படுத்துருக்காங்க. வாலிபர்கள் அநேகர் பாவத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க, பாவத்தில் இருக்காங்க, பாவத்தில் விளையாடிட்டு இருக்காங்க, படுத்துட்ருக்காங்க. அது கஞ்சாவாக இருக்கலாம், அது வேசித்தனமாக இருக்கலாம், குடி போதையாக இருக்கிறார், ஏதோ தெரியல. வாலிபர்களை கர்த்தர் தூக்கி எடுக்கணும், வாலிபர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அப்படியே ரொம்ப ஆயப்படுத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஜெபிக்கணும், ஜெபிக்க தான் கர்த்தர் காட்டி இருக்கிறார். அடுத்தது, ஒரு குடும்பத்தில் புருஷன் மனைவிக்கும் பயங்கர பிரச்சனையாகி இந்த குடும்ப தலைவர் காணாமல் போயிடுறாரு. அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கவே கூடாது. பெண்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சகோதரிகளுக்கு, என்ன பிரச்சனையானாலும் வாய மூடணும், ஜபத்தில் தான் வைக்கணுமே தவிர யுத்தம் நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ சத்தியத்தை கேட்டோம், கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார், ஒரு பெரிய சமாதானத்தை நீ காண்பாய். யுத்தம் பண்ணாதீங்க, இடம் தராதீங்க, குடும்ப தலைவர்களை இடம் தராதீங்க, வாலிபர்களுக்கு கோபத்தை ஊட்டாதீங்க, இடம் தராதீங்க. இப்போ ஜெபிக்க போகிற அந்த 2 காரியத்துக்காக, எந்த குடும்பத்திலையும் இப்படிப்பட்ட காரியம் நடக்க இருக்கும், கர்த்தர் கிருபையாய் அந்த குடும்பத்தை தூக்கி எடுக்க முடியாது, பாதுகாக்க முடியாது. வாலிபர்களை கர்த்தர் தூக்கி எடுக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்காக, 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 குடும்ப தலைவர்களுக்காக, குடும்ப தலைவர்களுக்காக, குடும்ப தலைவர்களுக்காக, வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாவத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் வாலிபர்களை கர்த்தர் மீட்டு எடுக்க முடியாது. ஆண்டவரே, பாவத்தில் போகாதபடி கர்த்தர் அவர்களை காப்பாற்ற முடியாது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழை கூடாத காரியம் ஒன்றுமல்லப்பா. கர்த்தர் இறங்குவீராக ராஜா, கர்த்தர் இறங்குவீராக ராஜா. இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆண்டவரே, வாலிபர்களை தூக்கி எடுங்க, பாவத்தில் போகாதபடி, கஞ்சா குடி, ஆண்டவரே, பெண் படக்கம், இப்படிப்பட்ட காரியங்களிலே நுழையாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். சினிமா ஆபாசங்கள் இவைகளிலே சிக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். குடும்பங்கள் சமாதானமாக இருக்கட்டும், பிரிந்து போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேஷமாக எல்லா பாஸ்டர்ஸுக்காக, எல்லா சர்ச்சஸுக்காக, நம்முடைய தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அடுத்தது 2வது, எல்லா விசுவாச மக்களையும் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் கண்ணின் கருவடியை போல பாதுகாக்கணும். நம்முடைய குடும்பங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு வல்லமை பாய்ந்து போகணும். நாசமோசங்களுக்கு, வியாதிகளுக்கு, சமாதான கேடுபாடுகளுக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாக்க முடியாது. இருக்கிற இடத்துல அவர்கள் சுகமாய், செழிப்பாய், ஆசீர்வாதமாய் இருக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தின் சகல தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய விசுவாசிகளை சுகமாய் கர்த்தர் நடத்தணும். இந்த மாதம் முழுவதும் அவர்கள் சமாதானத்தோடு காணப்பட வேண்டும். 4வது, ஜெபிக்க கேட்டுக்கொண்ட எல்லாருடைய காரியங்களை கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண முடியாது. கரங்களை உயர்த்தி நல்ல இட்டி வடக்கமாக ஜெபம் பண்ணுங்க. அதிகாரத்தோடு, மகா சத்தத்தோடு அதிகாரத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் கண்ணீரோடு கூட வருகிறோம். எல்லா பாஸ்டர்ஸுக்காக, எல்லா சபைகளுக்காக, ஆண்டவரே, எல்லா ஊழியக்காரர்களுக்காக, அவருடைய சரீர சுகத்துக்காக, அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாது. சபைகளை கர்த்தர் பாதுகாக்க முடியாது. எங்களுடைய விசுவாசிகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, பட்டூர்ல இருக்காங்க, ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் குடுவாஞ்சல்ல இருக்காங்க, எங்கெல்லாம் இருக்காங்களோ ஒரு வல்லமை பாய்ந்து போகட்டும். பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய தேவைகளை சந்தியும். அவர்களை சுகத்தோடு நடத்துங்க, அவர்களை சமாதானத்தோடு நடத்துங்க. சத்திர அவர்களை மேற்கொள்ளாதபடி, தொடாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் வேண்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அவர்களை சுகமாய் நடத்துங்க, சமாதானத்தோடு நடத்துங்க, அவருடைய தேவைகளை சந்தித்து நடத்துங்க. ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதம் நீங்க நடத்துங்கப்பா, உடைய பிள்ளைகளை நீங்க நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. ஜெபிக்க கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்து உடைய நாமத்தை இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விசேஷமாக படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஞானத்தினால் கர்த்தர் நிரப்பி எந்த ஒரு பாடமும் அவர்களுக்கு கடினமாக இருக்கக்கூடாது. நல்ல முதல் மதிப்பெண்களை எடுத்து
அல்ல அவருடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யணும். அது மாத்திரமல்ல, எந்த கெட்ட நண்பர்களும் கிட்ட வரக்கூடாது. கர்த்தர் போகையில் வருகையிலும் பத்திரமாய் பாதுகாக்கணும். ரெண்டாவது, கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விட்டு வைக்கணும். வாங்கி இருக்கிற எல்லா கடன்களை அடைக்க கர்த்தர் வழிகளை திறந்து கொடுக்கணும். அடுத்தது ரெண்டாவது, நல்ல பிரசவத்தை கர்ப்பிணி சகோதரிகளுக்கு கர்த்தர் தரணும். சுக பிரசவம், ஆப்ரேஷன் என்ற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது. சுகப்பிரசவத்தை கர்த்தர் தரணும். வலி வேதனை ஒன்றும் இருக்கக்கூடாது. குழந்தை இல்லையேன்னு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யணும். அடுத்தது, வேலைக்காக, வருமானத்துக்காக, பிஸ்னஸுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த 4-5 காரியங்களுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்து நல்ல கம்பீரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கம்பீரத்தோடு எலியாவை போல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஆண்டவரே, நாங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, அவருடைய ஞானத்துக்காக, அவருடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். கெட்ட நண்பர்கள் கிட்ட வரக்கூடாது. ஆண்டவரே, கடன் பிரச்சனையில் இருந்த பிள்ளைகளை விட்டுவையும். ஆண்டவரே, நல்ல பிரசவத்தை பிள்ளைகளுக்கு தாரும். நல்ல குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தாரும். ஆண்டவரே, நல்ல வேலையை தாரும். நல்ல வருமானத்தை தாரும். நல்ல பிசினஸை தாரும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கும், இறங்கும், இறங்கும். ஆண்டவரே, ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுவீராக. இந்த மகிமை உள்ள கரம், ஆண்டவரே, வற்றாத கரத்தை நீட்டுவீராக. எங்களை ஆசீர்வதி இயேசுவின் ரத்தம் செய். ஜெபம் கேட்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் கேட்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் கேட்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோத்ரே 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 சோத்ரே. நன்றி, நன்றி. அது மாத்திரமல்ல, வர வேண்டிய எல்லா நன்மைகளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரணும். பிள்ளைங்க காத்து கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் அனுப்பணும். ஒரு சொந்த வீட்டை கர்த்தர் தந்து பிள்ளைகளை சொந்த வீட்டில் கொண்டு போய் உட்கார வைக்க முடியாது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம சபையிலே பிள்ளைகளுக்காக, திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். 3 குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் கைகூடி வர பண்ணினார். நல்ல 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 இடங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். நல்ல ஆவிக்குரிய பிள்ளைங்க, நல்ல ஃபேமிலி, நல்ல பேக்ரவுண்டு, நல்ல இடங்கள். கேட்கும் பொழுதே சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் இப்படியும் செய்வாரோ என்று சொல்லி. ஒரு அம்மா வந்து எப்போ வர அழுவாங்க. நான் சொல்லுவேன், அம்மா உங்கள் மூத்த மகளுக்கு செய்யலையா, இந்த பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா, ஏமா இப்படி போட்டு அழுவுறீங்க? கர்த்தர் வாங்க நினைப்பதற்கு மேலாக நல்ல ஊழியம் செய்கிற தேவ மகனை கர்த்தர் தந்திருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு பிள்ளைகளுக்கு, அதே மாதிரி இன்னொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக 3 மாதத்தில் நம்ம பிள்ளைங்க திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். இன்னொரு குடும்பத்தில் கர்த்தர் செய்தார். இன்னொரு குடும்பத்தில் பாஸ்டர் அவர்கள் விசாரித்தாங்க. இன்னொரு பெற்றோருக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா, செய்வாரா? எங்ககிட்ட 10 பைசா இல்லையே, ஒன்றுமே இல்லையே. தேடி வந்து கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆக மொத்தம் 6 பிள்ளைகளுக்கு காரியங்கள் ஜெயமாக்கப்பட்டுருச்சு. மீதியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு 3 மாதத்தில் கர்த்தர் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். ஜனவரி மாதம் நமக்கு ஃபுல் டைட்டு, டிசம்பர் மாதம் ஃபுல் டைட்டு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மீதியாக இருக்கிற பிள்ளைங்க ஏற்ற துணைகளை கர்த்தர் பிள்ளைகளோடு கர்த்தர் இணைக்கணும். ஏற்ற துணைகளை கர்த்தர் கொண்டு வரணும். அடுத்தது, காணாமல் போன பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வரணும். பிரிந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஒன்றாக இணைக்கணும். இந்த விஷயத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்தே ஆக முடியாது. கரங்களை உயர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல இட்டி முடக்கமாக வரட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. உங்களுடைய வருமானத்தின் எல்லையை கர்த்தர் பெரிதாக்கணும். உங்கள் குடும்பத்தின் எல்லையை கர்த்தர் பெரிதாக்கணும். நம்முடைய சபையின் எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்கணும். ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் தரணும். முதல் சர்வீஸுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள், 2வது சர்வீஸுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள். சீக்கிரத்திலே நம்முடைய சபையில் ஃபுல்லாக ஒரு இங்கிலீஷ் சர்வீஸ் ஆரம்பிக்க கர்த்தர் அதனுடைய வழிகளை கர்த்தர் திறந்து தரணும். அதற்கேற்ற ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord, 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 praise the Lord. முக்கியமான குறிப்பு, நம்முடைய ப்ரோக்ராம் எல்லாம் ஆன்லைனில் போது, பல டிவிகளில் போகுது. அந்த டிவி ஓனர்களை எல்லாம் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். அவருடைய வருமானங்களை கர்த்தர் பெருக்க பண்ணணும்.
டிவி ஓனரையும் அவருடைய ஃபேமிலி அவங்களோடு இணைந்து ஊழிய செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord, 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 praise the Lord. நம்மோடு கூட இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த டெங்கு ஜுரம் குழந்தைகளுக்கு வரவே கூடாது, ஒருவருக்கு வரவே கூடாது. எல்லாரையும் ரத்த கோட்டைக்குள்ளாக கர்த்தர் மூடும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். Praise the Lord, 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 praise the Lord. நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கர்த்தர் தரும்படியாக விசேஷமாக எனக்கும் பாஸ்டருக்கும் ரொம்ப பலனை கர்த்தர் தரணும். ரொம்ப சரீரத்திலே சில நேரங்கள் ரொம்ப பலவீனம் அடைகிறோம். நல்ல சரீர சுகத்தை கர்த்தர் தரும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய வருகையில் போய் சேரணும், பரிசுத்தம் அடையணும். அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கு. தேவ பயம் எல்லாருடைய வீடுகளுக்குள்ளும், எல்லாருடைய வீடுகளுக்குள்ளும் குடும்ப ஜெபம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தை கர்த்தர் தந்து அவருடைய வருகையிலே ரட்சித்த நோக்கம் அதுதான். அவருடைய வருகையிலே கர்த்தர் நம்மை காணப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றியப்பா 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 நன்றியப்பா. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா, என் கண்கள ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா, என் கண்கள ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெப குறிப்புகளை எழுதி கொடுத்துருக்காங்க பிள்ளைங்க. என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ, சிஸ்டர் குமாரி என்கிற சகோதரி கேன்சர் வியாதியினால் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்க. இன்னொரு கர்த்தருடைய பிள்ளை தமிழ் செல்வி எழுதி கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு கர்த்தர் காரியங்களை ஜெயமாய் வாய்க்க பண்ண முடியாது. இன்னும் என்னென்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ அவருடைய கையெழுத்துக்களை கர்த்தர் பார்த்து அற்புதங்களை கர்த்தர் செய்ய முடியாது. கரங்களை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்புறீங்களா? நம்புறீங்களா? எண்ணு கடங்காத நன்மைகளை இந்த மாதத்தில் நான் காண்பேன். எண்ணு கடங்காத நன்மைகள் என்னை தேடி வரும், என் பிள்ளைகளை தேடி வரும், வாலிபர்களை தேடி வரும். இயேசுவின் நாமத்தினாலே 2 கரங்களை மேலே உயர்த்துங்க. எண்ணு கடங்காத நன்மைகளை கர்த்தர் அனுப்ப போகிறார், அனுப்ப போகிறார், அனுப்ப போகிறார். எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கரங்களை தட்டி நல்ல அபிஷேகத்தில் நிரம்புங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. ஸ்தோத்திரம். ரீவனவா சந்தராந்த ரீகனவன தியந்தரா ரியாந்தரா கனவன தியந்தரா ரீவனவா கரவர தியந்தரா கரவர தியந்தரா ரிமமமமம சந்தராந்த ரீகனவன தியக்கர தியந்தரா ரீவனவா சந்தரியாத பரிகமோன வந்தரா கவஜ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா போயிட்டு வாங்க.